உலகெங்கும் இருக்கின்ற ஜெயா தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களை நாங்கள் மகிழ்வோடு தெரிவிப்பதோடு எங்களின் இனிய மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய ஐயா திருமிகு ஏ.கே. நடேசன் அவர்களுக்கு எங்களுடைய இனிமையான வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கோவிலை பாராட்டி இருக்கிறோம், கோவிலில் இருக்கிற தெய்வத்தை பாராட்டி இருக்கிறோம் என்றால் அந்த தெய்வங்களாக விளங்குகின்ற மாணவ மாணவியர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லி, இன்னைக்கு தீபாவளி திருநாள் இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தீபாவளின்னு சொன்ன உடனே நமக்கு ஏற்படுற ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, முதல்ல அன்னைக்கு லீவு அப்படிமோ. தீப ஆவளி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தீபங்களை வரிசைப்படுத்தி வைத்தல் அப்படின்னு பொருள். அது நம்ம கார்த்திகையில் செய்வோம். ஆனால் இந்த தீபாவளியை பொறுத்த மட்டும் இந்த நல்ல நாள் எல்லாருமாக கூடி மகிழ்ந்து புத்தாடை, புதிய சிந்தனை, நல்ல உணர்வு எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த விதமான ஒரு மாசும் இல்லாத அற்புதமான ஒரு திருநாளாக நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தீபாவளிக்கு அம்மா சுடுற பலகாரத்துக்கும், அப்பா வாங்கி தரக்கூடிய அந்த புதிய உடைகளுக்கும், அண்ணன் அண்ணியோடு, தம்பி தங்கையோடு, தாத்தா பாட்டியோடு நாம் கொண்டாடுகிற இந்த திருவிழாவுக்கு ஈடாக ஒன்று உலகத்தில் இல்லை. இந்த நல்ல நாளில் நாம் கண்ணுக்கினிய காட்சிகளை உடைகள் மூலம் பார்க்குறோம், வெடிகள் மூலம் பார்க்குறோம். நாவுக்கினிய உணவை நம்முடைய வீட்டில் அருந்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக செவிக்கினிய செய்திகளை கேட்பதற்காகத்தான் ஜெயா தொலைக்காட்சி அருமையான இந்த பட்டிமன்றத்தை இந்த அரங்கத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு செவிக்கு இனிய செய்தியாக வரப்போகின்றவை என்ன என்று கேட்டால், ஒரு அருமையான தலைப்பு. என்ன தலைப்பு? பண்டிகைகள் நமது பண்பாட்டை கற்றுத்தருகிறதா? ஆமான்னு சொல்ல ஒரு 3 பேர். அதெல்லாம் இல்லை. நாம் படுற பாடு என்னங்கிறது கற்றுத்தருதா? ஆமான்னு சொல்ல 3 பேர். பண்பாட்டையா படும்பாட்டையா? இதுதான் தீபாவளி. இதை பற்றி இன்றைக்கி பேச இருக்கிறாங்க. பண்பாடுனா உங்களுக்கு தெரியும். படும்பாடுனா என்ன அப்படின்னா, உங்கள் அப்பாட்ட கேட்டு பாருங்க தெரியும், உங்கள் அம்மாட்ட கேட்டு பாருங்க தெரியும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க பெரியவங்ககிட்ட கேட்டு பாருங்க தெரியும். என்ன பாடுபடுறோம். தீபாவளி வந்துருச்சுன்னா என்ன யோசிக்கிறோம்? ஒருத்தர்கிட்ட கேட்டாங்களா, ஐயா இந்த தீபாவளிக்கு என்ன வாங்க போகிறீங்க? கடன் அப்படின்னு இருக்காரு சுருக்கமா. வேற ஒன்றும் இல்லை. இந்த தீபாவளிக்கு வாங்க போகிறது என்ன? கடன். ஏன் கடன் எனக்கு தான் தெரியும். ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே. கடன் என்ன தெரியுமா? அந்த பாட்டில், இது சங்க இலக்கிய பாட்டு, புறநானூறு. இது ஒரு பெண்பார் புலவர் பாடினது. ஈன்று புறந்தருதல் எந்தலை கடன், குழந்தையை பெற்று தருவது தாயினுடைய கடமைன்னு அர்த்தம். கடன் என்ன அர்த்தம்? கடமை. ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குவது தந்தைக்கு கடனே. அவனை பெரியாள் ஆக்க வேண்டியது தந்தையினுடைய கடமை. வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே. அவங்க என்ன செய்யணும்? நமக்கு வேண்டிய ஆயுதங்களை தரணும். நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே. வேந்தன் யாரு? அரசன். நடைனா ஒழுக்கம். ஒழுக்கத்தை கற்றுத்தருவதற்காக என்ன செய்யணும்? கல்வி நிலையங்களை உருவாக்கணும், நீர்நிலைகளை உருவாக்கணும், அணைக்கட்டுகளை கட்ட வேண்டும், வேளாண்மையை பெருக்க வேண்டும், பகை பிணி போன்றவை இல்லாமல் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழலில் அதைத்தான் இன்னைக்கு இவங்க பேச இருக்கிறாங்க. அப்போ ஈந்து புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனேன்னு சொல்லி முடிச்சோடனே ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னானா, ஊரை சுற்றி எங்கள் அப்பனுக்கு கடனே அப்படின்னு இருக்கான். அவன் கடனா என்ன நினச்சான்? மொத்த கடனாக்குன்னு நினச்சான். கடமைன்னு அர்த்தம்.
பண்பாடுங்கிற சொல்லு எங்கே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். பண்பாடுங்கிற சொல்லு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா 2000 வருஷத்துக்கு முதலே நம்முடைய இலக்கியத்தில் அந்த வார்த்தை இருக்குங்க. பண்பாடுங்கிற சொல்ல கலித்தொகை என்ற ஒரு நூல் சொல்லுது. பண்பனப்படுவது பாடறிந்தொழுகல் அப்படிங்குது. பண்பனப்படுவது பாடறிந்தொழுகல். நாம் பண்புன்னு சொல்லுவது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய ஒழுக்கம்ங்குது. இதை காட்டலாம் நாகரீகம்ங்கிற சொல்லையே பயன்படுத்தக்கூடியவர் யார் தெரியுங்களா? திருவள்ளுவர். எப்படி அப்படின்னு பார்த்தா, ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறோம், அந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்டாக இல்லைன்னு வைங்க, அல்லது நமக்கு பிடிக்கலை, அப்போ என்ன சொல்லக்கூடாது? சச்ச நல்லா இல்லைங்க அப்படி சொல்லக்கூடாதான். ஊற்றப்படுவது நஞ்சாக இருந்தாலும் கூட ஊற்றுபவனுடைய முகம் கோணக்கூடாது என்பதற்காக அதை அருந்துகின்ற பண்பாட்டை உடையவர்கள் நம் தமிழர்கள். பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர், பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர். இப்படி நீங்கள் சிரிக்கலாம். ஏங்க, அவர் பாய்சனை ஊற்றுவார், நம்ம பல்ல காட்டிக்கிட்டு திம்பமா? அப்படி இல்லைங்க. ஒரு ஜிலேபி வைக்கிறாங்க, குலோப்ஜான் வைக்கிறாங்க, நமக்கு சுகர் இருக்குது, சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் 2 மாத்திரை வேணால் போட்டுக்கிடுவோம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே அதை எடுத்து சாப்பிட்றோம் இல்லையா? அப்படி சாப்பிட்ற போது அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படும், நமக்கு கஷ்டம் ஏற்பட்டாலும் அது சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவோம். அது சொன்னார், பெயக்கண்டும் நஞ்சுண்டமறிவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நாகரிகம் தாங்க பண்பாடு. இன்றைக்கி நம்ம டிப்டாப்பாக ஆங்கிலம் பேசிட்டா உடனே அதை பாராட்டுறோம். சே என்ன ஸ்டைலிஷாக பேசுகிறான். பல பேருக்கு ஆங்கிலம் பேச வராது, தப்பு இல்லை, அது நம்ம மொழி இல்லை. தப்பாக பேசுனா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை, நம்ம அதுக்கு பயப்படுறோம், தேவையே இல்லை. ஒரு பெரிய விருந்து நடந்துச்சு, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு வெள்ளைக்காரர் உட்காந்துருந்தார், ஒரு லண்டன்காரர். இலை போட்டு சாப்பாடுலாம் வச்சாங்க. அப்போது ஒரு கிண்ணத்தில் தயிர் வச்சாங்க. அந்த வெள்ளைக்காரருக்கு அது என்னன்னு தெரியல. நம்மால் பார்த்து வாட் இஸ் திஸ் அப்படின்னாரு. நம்மளுக்கு சாப்பிட்ற அவசரத்தில் அது பேர் மறந்து போச்சு. தயிர்னு சொன்னால் அவருக்கு புரியுமா? உடனே நம்மளால் ஒரு ஐடியா பண்ணான். பக்கத்தில் இந்த பக்கம் பால் வச்சுருந்தாங்க. உடனே ஆரம்பித்தான், திஸ் இஸ் ஸ்லீப்பிங் ஃபுல் நைட், டுமாரோ தட் இஸ் அப்படின்னா. பால் விடிய விடிய தூங்குனா விடிஞ்சு பார்த்தா தயிர் ஆயிரும். இந்த ஊற்று வைக்கிறேன்னு சொல்கிறோம்ல, அது தெரியல. ஒன்றும் இல்லைங்க, ஆங்கிலம் படிக்கணும். உலகம் பூரா போருமா? ஆங்கிலம் படிக்கணும். ஆனால் நம் மொழியினுடைய பெருமையை ஆங்கிலேயர்கள் அறிந்து கொள்ளுமாறு நாம் ஆங்கிலத்தில் பேசணும். அதுதான் முக்கியம். நாம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும் தெரியுமா? சில்வர்டன் சீனிவாச சாஸ்திரிகள்னு ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டில், வலங்கிமான் அவருக்கு ஊர். அந்த சில்வர்டன் சீனிவாச சாஸ்திரிகள் லண்டனில் போய் பேசுகிறப்ப அங்கே இருக்கிற ஆங்கிலேயர்கள் வியக்கும் வண்ணம் பேசினார் மட்டுமில்லைங்க, அந்த ஆங்கிலேயர்களை மயங்கும் வண்ணம் பேசினார். அதுதான் சிறப்பு, அதுதான் பெருமை. அவனுடைய மொழி, அவன் உச்சரிக்கிற மொழியினுடைய தன்மை, ஆற்றல், அது வேணும். எங்கே போனாலும் நமக்கு ஜெயிக்கிற தன்மை இருக்கணுங்க, அதுதான் வேணும். கல்வி வேணும். பண்பாடு என்ன? எதிரி கேள்வி கேட்பான், மனசு குத்துற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும். சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இந்தியாவினுடைய ஒப்பற்ற ஜனாதிபதிகளில் ஒருவர். ஏன் தெரியுமா? 64 பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது. எங்கே பிறந்தவர்? அவர் ஆந்திராவில் பிறந்தவர். வேலூரில் ஊரிஸ் கல்லூரியில் வேலை பார்த்தவர். ஆச்சரியம் தெரிஞ்சுக்கங்க, ஆசிரியராக இருந்து ஜனாதிபதியாக மாறியவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். ஜனாதிபதியாக இருந்து திரும்ப பேராசிரியராக மாறியவர் மேதக அப்துல் கலாம் அவர்கள். அப்ப ஆசிரிய பணி என்பது எப்படிப்பட்டது? அறிவு எப்படி இருக்கணும், பண்பாடு எப்படி இருக்கணும்? அழகா சொல்ற பாருங்க. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் லண்டனில் ஒரு மாநாட்டில் பேசுகிறார். பேசி முடிச்ச உடனே நிருபர்கள் கேள்வி கேட்பாங்க இல்லையா? இப்போ கேள்வி கேட்குற வெள்ளைக்காரர் நம்ம இந்திய ஜனாதிபதியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன தெரியுமா?
மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. மிஸ்டர் பிரசிடென்ட். நாங்கள்லாம் வெள்ளை வெளையர்னு இருக்கோம், வெள்ளைக்காரவங்க. இங்கே கொஞ்சம் பேர் கண்ணங்கரேன்னு இருக்காங்க, அவங்க கருப்பர்கள். சரி, ஆனால் இந்தியர்களாகிய நீங்கள், நம்மளை சொல்கிறாங்க, நல்லா கவனிங்க, இந்தியர்களாகிய நீங்கள் எங்களை மாதிரி வெள்ளையாகவும் இல்லை, அவங்கள மாதிரி கருப்பாகவும் இல்லையே, அப்படின்னா நீங்கள் யார்? நல்லா கவனிங்க. அவன் நம்மளை கேலி பண்ணுறான். நம்ம ஊர் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் லந்தடிக்கிறான். அவ்வளோ படித்த கல்விமான் எப்படி பேசுகிறார் தெரியுமா? அழகாக பதில் சொன்னாருங்க, பண்பாட்டோட பதில் சொன்னார். கடவுள் சில ரொட்டிகளை சுட்டார், மனுஷங்களை படைச்சார்னு அர்த்தம். சில ரொட்டிகளை சுட்டார், அதில் சில ரொட்டிகள் வேகவே இல்லை, மாவு. அதான் நீங்க யார்? வெள்ளைக்காரங்க. சில ரொட்டிக கருகி போச்சு, அதான் அவங்க கருப்பர்கள். ஒழுங்க வந்தவங்க நாங்க தான். எப்படியான வார்த்தை பாருங்க. எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் நம் நாட்டை, நம் இனத்தை, நம் மொழியை நாம் விட்டுத்தராமல் இருந்தால்தான் நம் பண்பாடு உலகமே வியக்கும் வண்ணம் வரும் என்று சொன்னால், உலகத்திற்கு பண்பாட்டை கற்றுக் கொடுத்தவர்கள் நம் தமிழர்கள். அந்த பண்பாட்டை பற்றி பேசுவதற்காக இங்கே 3 பேர். சரிங்க, பண்பாடு சரி, அதை கொண்டாடுறதுக்கு டப்பு வேணும்ல, அதுக்கு எங்கே போகிறது? அதுக்கு என்ன கவர்மெண்ட்டா பணம் கொடுக்குது? யார் கொடுக்குறா? இதைத்தான் இங்கே பேச வந்திருக்காங்க. அறிஞர் பெருமக்கள் பேசுகிற போது நீங்கள் கேட்டு மகளெல்லாம். நான் முதல்ல வந்திருக்கக்கூடிய அறிஞர்களை அறிமுகப்படுத்துகிறேன். அதாவது பண்டிகைகள் நமக்கு கற்றுத்தருவது பண்பாட்டைத்தான் என்று பேசுவதற்காக புதுக்கோட்டையிலிருந்து வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனங்களுடைய நிறுவனர், நம்முடைய வணக்கத்திற்குரிய திருமிகு தங்கம் மூர்த்தி அவர்கள் இங்கே பண்பாட்டு என்று பேச வந்திருக்கிறார். அதே அணியிலே நாகையிலிருந்து நல்ல பேச்சாளர், வளர்ந்து வருகிற பேச்சாளர், சமய இலக்கிய மாமணி வேம்பு பாலா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதே அணியிலே பேசுவதற்காக மிகச்சிறந்த கல்வியாளர், வணக்கத்திற்குரிய பேராசிரியர் டாக்டர் ரெங்கராஜா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பக்கம் ஒரு கல்வி நிறுவனர் உட்கார்ந்துருக்காரு, அந்த பக்கம் ஒரு கல்லூரி முதல்வர் உட்கார்ந்துருக்கிறாரு. இவங்க பண்பாட்டுக்காக வந்திருக்கிறாங்க. அது சரி, அவங்க சம்பாதிக்கிற ஆளுங்க அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் படும்பாட்டை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறது யாருன்னு கேட்டால், முதல்ல உட்கார்ந்துருக்கிறவர், அவர்கள் சொந்த ஊர் வந்து நாகர்கோயில், குடும்பத்தோடு சமூகப்பணி செய்கின்ற நாஞ்சில் நாவரசு செல்ல கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே அணியிலே பேசுவதற்காக கவிஞர் மலர் விழி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அடுத்த மருத்துவ அவரை நீங்கள் பல தொலைக்காட்சிகளில் பார்த்துருக்கலாம். தாரமங்கலத்தை சார்ந்த பாரம்பரியமிக்க தமிழ் குடும்பத்தை சார்ந்த தாரமங்கலம் செந்தில் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இவர்கள் மூவரும் பண்டிகைகளால் நாம் படும் பாடு என்ன அதை பேச வந்திருக்காங்க. இப்போ பட்டிமன்றம் தொடங்குகிறது. பண்டிகைகள் நமக்கு கற்றுத்தருபவை எவை? எவற்றை கற்றுத்தருகின்றன? நமது பண்பாட்டையா, நாம் படும்பாட்டையா? பண்பாட்டைத்தான் என்று பேசுவதற்காக கவிஞர் தங்கம் மூர்த்தி அவர்கள் இதோ வருகிறார். வாங்க. தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாயென்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தினில் இனியதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே,
அதை தொழுது படித்தடடி பாப்பா என்ற பாரதியின் வரிகளோடு என் பண்பாட்டு வணக்கத்தை பணிவோடு உரித்தாக்குகிறேன். சபாஸ். சோழவந்தானில் பிறந்தாரா, சொக்க வைக்கும் தமிழில் வளர்ந்தாரா, தமிழ்த்தாய் வரத்தால் சிறந்தாரா, தளபதி விஜய் பார்த்து வியந்தாரா, நடுவர் பெருந்தகை அவர்களே நலந்தானா உங்கள் அன்பு மகள் நயன்தாரா. சபாஸ். உங்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் நீங்க இவ்வளவு ஓரவஞ்சமா இருக்கப்படாது. நான் பேராசிரியர், எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி படிச்சு அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படல. தளபதி மாமனார் நயன்தாராவுக்கு அப்பான்னு சொன்ன உடனே மகிழ்ச்சி. உயரத்தை தொடுகின்ற சிறகுகளே, எக்ஸல் என்னும் கல்வி கடலில் கலக்க வந்த சாதனை நதிகளே, சபாஸ். அன்பின் தாய்களே, ஐஸ்வர்யா ராய்களே, பூந்தோட்டம் பூப்பதற்கான பூ விதைகளே, இந்த பூமியை அழகாக்கும் தேவதைகளே, உங்களுக்கு வணக்கம். தித்திக்கும் தீபாவளி திருநாளில் ஜெயா தொலைக்காட்சியின் எத்திக்கும் இருக்கிற நேயர்களுக்கு அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை பணிவோடு தெரிவிக்கின்றேன். காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை தன் பாட்டுக்குள் வைத்த கண்ணதாசன் சொன்னார். மண்படு மரபில் மானுட சாதி பண்படுமே அதை பண்பாடன்க என்று கண்ணதாசன் சொன்னார். அந்த பண்பாடு தான் இன்னைக்கு நமக்கு எல்லா பண்டிகைகளும் கற்றுத்தருகின்றன அப்படிங்கிறத பேசுறதுக்காக வந்திருக்கேன். இந்த சட்டை தீபாவளி சட்டையா புதுசா போட்டுக்கிறது? தீபாவளி சட்டை, புது வேட்டி, புத்தாடையோட இங்க நான் வந்திருக்கிறேன். இந்த புத்தாடை அணிகிறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அடுத்த வருஷத்து வரைக்கும் இந்த நினைவுகள்லாம் நமக்கு அப்படியே மனசுல தித்திப்பா இனிச்சு கிடக்கும். இந்த பண்பாட்டுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப இருக்கிற மாணவர்கள்லாம் தீபாவளிக்கு ஊருக்கு போவாங்க. அப்படியே ஊருக்கு வந்து அம்மாவை பார்த்து, அப்பாவை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, எல்லாரையும் பார்த்து அந்த மகிழ்ச்சியோட இருக்கிற அந்த நாளுக்கு பேர் தான் பண்டிகை தருகிற பண்பாடு. ஐயா, உயர்தர உணவகங்கள்ல ஆயிரக்கணக்கில் காசு கொடுத்து சாப்பிடுற சாப்பாட்டை விட அம்மா உருட்டி தர்ற அந்த சோறுக்கு ஈடு இணை இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? குடும்பம்ங்கிறது ஒரு கோயில் மாதிரி. இப்ப இங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, ஒரு 3 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு கருத்து சொல்றேன் உங்களுக்கு. திருவிழாவில் தொலைந்தவர்களை விட திருவிழாவை தொலைத்தவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேரும் திருவிழாவை தொலைத்தவங்க. அம்மா உருட்டி தர்ற அந்த சோரை மறந்துட்டீங்களே நீங்க. நிலவில் கால் வச்சுட்டு வந்தார் நீல் ஆம்ஸ்ட்ராங். நீல் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய அம்மாட்ட போய் எல்லாரும் பேட்டி எடுத்தாங்க. உங்க மகன் நிலவில் கால் வச்சுட்டானே, உங்க மனசு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நிலவுல கால் வச்சது பெரிய விஷயம் இல்லை, என் மகன் என்னைக்கு வந்து வீட்டில் கால் வைக்கிறானோ அன்னைக்கு தான் என் மனசு குளிருன்னு அந்த அம்மா சொன்னாங்க. இப்போ இவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம், பண்டிகைக்கு ஊருக்கு போகிறோம், இந்த கவலையெல்லாம் மறந்து போயிடும். எப்படி இந்த கவலையெல்லாம் மறந்து போகும்னா, தாரமங்கலம் செந்தில் மாதிரி இருக்கிற கவலை செல்லக்கண்ணை மாதிரி இழைச்சி போயிடும். அவ்வளவு கவலை குறைஞ்சு போயிருக்கு. என்ன காரணம்னா, வீட்டுல உதாரண புருஷர்களா திகழ்றாங்க. இந்த உலகத்தை அழகா பார்க்கறதுக்கு 3வது விழி வேணும். அந்த 3வது விழி நம்ம மலர் விழிக்கு இல்ல. இப்போ பொங்கல்னா பொங்கல் இருக்கு, கரும்பு இருக்கு, கிறிஸ்துமஸ்னா கேக் இருக்கு, ரம்ஜான்னா பிரியாணி இருக்கு, தீபாவளினா பலகாரம் இருக்கு. இந்த எல்லா பண்டிகைக்கும் தீபாவளிக்கும் என்ன வித்தியாசம்னா, எல்லா பண்டிகையிலையும் புத்தாடையும் இனிப்பும் இருக்கு. ஆனா தீபாவளிக்கு மட்டும் வெடி இருக்கு. இந்த வெடி இந்த குழந்தைகளை கவரும். வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு உறவினர்கிட்ட ஒரு அம்மா அறிமுகப்படுத்தினாங்க, வெடியை வச்சே அறிமுகப்படுத்தினாங்க. வீட்டில் எல்லாரையும் அறிமுகப்படுத்தினாங்க. என் மகன் காலேஜில் படிக்கிறான், ராக்கெட்டு விடுவான் பாருங்க, வானத்தில் போய் கலர் கலராக அப்படியே சுற்றி வரும். என் மக மத்தாப்பு வைப்பா, வீட்டுக்குள்ளேயே விண்மீன்கள் எல்லாம் வரும். எங்கள் மாமனார் பாம்பு மாத்திர மாதிரி புஷ்ஷுன்னு இப்படி ஏறிட்டு அடங்கிடுவார். எங்கள் மாமியார் 5000 வாலா மாதிரி தொடர்ந்து 1/2 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக வெடிப்பாங்க.
என் கொழுந்தனார் ஒல்லியா இருக்கார்ல, என் கொழுந்தனார், அவருக்கு ஊசி வெடின்னு பேரு. ஆ, இது என் நாத்தனா. எந்த வெடியை எங்கே கொளுத்தி போடும்னு யாருக்குமே தெரியாது. இந்த உட்கார்ந்து இருக்கிறார்ல, இவர் எங்க வீட்டுக்காரரு. வெடிக்கிற மாதிரி வருவாரு, கடைசி வரைக்கும் வெடிக்க மாட்டார். அடடே. இதுல ஒரு ஆச்சரியம் பாருங்க, இது எல்லாத்தையும் பத்த வைக்கிறது அந்த அம்மா தான். அதான் முக்கியம். அதான்யா பண்பாட்டினுடைய கண்ணாடி. நம்ம வீட்டுக்கு எதிரில் ஒரு வீடு இருக்கும், பெரும்பாலும் அந்த எதிரி வீடா இருக்கும். இந்த எதிரி வீடுகளை எப்ப உறவு வீடா மாத்துவாங்கன்னா, இந்த பண்டிகை காலத்துல ஒரு பலகாரம் கொடுத்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவாங்க. அப்பதான் அந்த வீட்டில் உறவு பலப்படும். இந்த பண்பாட்டு தூதுவர்களா யார் இருப்பான்னா, குழந்தைங்க இருப்பாங்க. குழந்தைங்க தான் எல்லா வீட்டுக்கும் பலகாரம் கொண்டு போய் கொடுப்பாங்க. இந்த புதிய ஆடை அணிந்து அதை எல்லாரும் பார்க்கணும்னு அந்த வீதியில் வலம் வர்ற குழந்தைங்க. இந்த பண்டிகைகளே யாருக்காகன்னா, ஒன்று குழந்தைகளுக்காக, ஒன்று முதியவர்களுக்காக. முதியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி குழந்தைங்களை விளையாண்டு களைச்சு போய் கிடப்பாங்க குழந்தைங்க. முதியவர்கள் அதை பார்த்து பூரிச்சு கிடப்பாங்க. இந்த ரெண்டு பேருக்குமான உறவு பலப்படுகிற நாளா அந்த பண்டிகை இருக்கு. நீங்க இளைஞர்களுடைய உடல்ல ஓடுறது பண்பாட்டு குருதி. நீங்க பி பாசிட்டிவ் இருக்காது, சி பாசிட்டிவ் இருக்கும். கல்ச்சர் பாசிட்டிவ் அவங்க உடம்புல இருக்கும். அது பாருங்க, அவங்களுடைய உடம்புல இருக்கிற பண்பாட்டை பாருங்க. இது மாதிரி களைப்பா அங்கேருந்து வர்ற எல்லாரையுமே பார்க்குறாங்க. குழந்தைங்களோட பெரியவங்க உட்கார்ந்து அந்த பண்பாட்டு நாளில் விளையாடுவாங்க. குழந்தைங்களை ஜெயிக்க வச்சு பெரியவங்க தோத்து போவாங்க. அதுதான் அந்த விளையாட்டினுடைய அடையாளம். மனசுல ஜெயிச்சிருவாங்க, ஆனா குழந்தைங்களை ஜெயிக்க வச்சு பெரியவங்க தோத்து போற ஒரு அருமையான நிகழ்வு அந்த பண்பாடுகள்ல தான் நடக்கும். இந்த பண்பாட்டினுடைய அடையாளமாக தான் இங்க இருக்கிற எல்லாரும் ஊருக்கு போறோம். ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொன்றும் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அன்பை கற்றுக் கொடுக்குது, உறவு பாலத்தை கற்றுக் கொடுக்குது. நமக்கு இருக்கிற உறவுகளில் யாராவது பேசாமல் இருந்தோம்னா அந்த பண்பாட்டு பண்டிகை நேரங்களில் நம்ம பேசுகிறோம். நம்மளுடைய பண்பாடு சாதாரணமான பண்பாடில் உலகம் வியந்து பார்க்கிற பண்பாடாக நம்முடைய பண்பாடு இருக்குது. இந்த பண்பாட்டை, நாகரிகத்தை நமக்கு பண்டிகைகள் தான் கற்றுத்தருகிறது. வேறு எது ஒன்றும் நமக்கு கற்றுத்தராது. வெளியூர்லேருந்து வீட்டுக்கு வர்றவங்கெல்லாம் மீண்டும் போகிறாங்க. பேருந்தில் இடம் கிடைக்காது, 7 மணி நேரம் நின்றுக்கிட்டு போவீங்க. படிக்கட்டும்னு தான் உங்களை அனுப்புகிறாங்க. படிக்கட்டில் தான் நீங்கள் பயணிச்சு போவீங்க. படிக்கட்டும்னு உங்களை அனுப்புவாங்க, நீங்கள் படிக்கட்டில் பயணிச்சு போவீங்க. போய் அங்கே வீட்டில் அம்மாவை பார்ப்பீங்க, அப்பாவை பார்ப்பீங்க, உறவுகளை பார்ப்பீங்க. அங்கேருந்து மீண்டும் கல்லூரிக்கு வர்றீங்கல்ல, கல்லூரி பாடத்திட்டங்களில் கற்றுத்தராததெல்லாம் அங்கே வீட்டில் வாழ்க்கையினுடைய எல்லா பாடங்களையும் வரிக்கு வரி கற்றுக்கிட்டு மீண்டும் கல்லூரிக்கு வர்றீங்களே, அதுதான் பண்பாடு. அதுதான் பண்பாட்டை கற்றுத்தருகிறது. அந்த பண்பாட்டை கற்றுத்தருகிற இந்த பண்டிகைகள் தான் நமக்கு வேணும். இது மாதிரியான எதிராக பேசுகிற, எதிரணியில பேசுகிறவங்கெல்லாம் படும் பாடுன்னு பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி ஐயா நான் நிறைவு பெறேன். சந்தோஷமா வாழ்ற மாதிரி காமிச்சுக்கணும்னா பணம் வேணும். சந்தோஷமா வாழ்றதுக்கு பணம் ஒரு பொருட்டே இல்லை. அதுக்கு பணமே தேவையில்லை. அந்த வகையில் பண்பாட்டு பண்டிகைகளை நமக்கு பண்பாடை கற்றுத்தருகிறது. எல்லா பண்டிகையும் கற்றுத்தருகிற பண்பாட்டை தொடர்ந்து நாம் காப்போம். இந்த தீபாவளி தித்திக்கட்டும். ஒரு மாசு இல்லாத தீபாவளியாக, சுற்றுச்சூழலை காக்கிற தீபாவளியாக இந்த தீபாவளியை கொண்டாடி மகிழ்வோம். பண்பாட்டை காப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். தீபாவளி தொடக்கமே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து பிரமாதமா விளாசி தள்ளினார். அது உங்களை பாராட்டுறப்போ உங்களுக்கு வந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு அங்கே காத்திருக்கும்னாரு, அழகாக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும், பண்டிகைகள் நமக்கு கற்றுத்தருபவை நாம் படும்பாட்டைத்தான் என்று பேசுமாறு நாஞ்சில் நாவரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. தீயவை அழிந்து நல்லவை பிறந்து வரும் நாளெல்லாம் திருநாளாக வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்து அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மொழியால் உலகத் தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞரும் எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை வந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்வினை ஏற்பாடு செய்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய
கல்வி நிறுவனத்தை சார்ந்த அத்துணை பெருமக்களுக்கும் அடியேனின் முதற்க நண்புகலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அருமை நண்பர் தங்கமூர்த்தி அவர்கள் பண்டிகைகள் நம்முடைய பண்பாட்டை வளர்க்கிறது அப்படின்னு சொல்லி புத்தாடை அழகா போட்டிருக்கிறார். நல்ல அழகா இருக்கு, சட்டை நல்ல அழகா இருக்கு, வேஷ்டி அதை விட பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்னா அவர் 5 ட்ரெஸ் இன்னைக்கு எடுத்து வந்திருக்கார், செட் எடுத்து வந்திருக்கிறார். ஒன்னொன்னா காலையில் 5 மணில இருந்தே போட்டு பார்த்தார். கடைசியில் செட் ஆகிறது இதுதான். அவர் ஏன் பேச மாட்டாரு? அவர் நல்லா பேசுவார். ஏன்னா அவர் சொந்த காசுல எடுத்து வந்திருக்காரு, நான் கடன் வாங்கி எடுத்து வந்திருக்கேன். அப்படி சொல்லுங்க. இன்ஸ்டால்மெண்ட்ல ட்ரெஸ் எடுத்தவனுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. வாரம் பணம் கட்டணும், மாதம் பணம் கட்டணும். தீபாவளி வந்துட்டு போயிரும். கடன்கார தினம் வருவான். அசந்து தூங்கிக்கிட்டு இருக்க கடன் தந்தவன் சொல்லிட்டு போறார், தம்பி மனுஷன் தூங்கலாம், தம்பி மனுஷன் தூங்கலாம், வட்டி தூங்காது. அப்படி போடுங்க. வட்டி தூங்காது. 3 பைசா வட்டி, 5 பைசா வட்டி, 10 பைசா வட்டி, மீட்டர் வட்டி, ரன் வட்டி எடுத்து ரன் எடுக்க முடியாம ரணமா இருக்கிறேன் நானு. உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஏன் சந்தோஷமா இருக்காது? அவருக்கு 5 கார் ஓடுது. அந்த அம்மாவுக்கு பாருங்க, நாகப்பட்டினத்துல 2 நகை கடை இருக்கு, 3 ஜவுளி கடை இருக்கு. அவர் கல்லூரி முதல்வர். அவருக்கு 4 கப்பல் இருக்கு, சொல்லி விடுங்க. 4 கப்பல் மட்டும் இல்லையா, சென்னையில 23 பஸ் ஓடிட்டு இருக்கு. 23 நம்பர் 23 சொல்றாரு. உலக நாடுகள்ல எல்லாம் அவர் அக்கவுண்ட் தொடங்கி இருக்கிறாரு. அவர் ஏன் பேச மாட்டாரு? பேசத்தான் செய்வார். ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வருயா, சந்தோஷம். இன்னொன்னு சொன்னார் பாருங்க, பண்டிகைகள் நேரத்தில் சொந்த பந்தங்கள் உறவுகளை எல்லாம் பார்க்கும்போது கவலை அதுக்கு முன்ன எப்படி இருந்தா, எங்க அணியில் உள்ள நண்பர் தாரமங்கலம் செந்தில் மாதிரி இருந்தான். கவலை சொந்தங்களை பார்த்த உடனே என்னை மாதிரி வந்துட்டான். நான் என்ன சொல்றேன், பண்டிகைகள் வரும் முன்பு எனக்கு கடன் எப்படி இருந்து என்ன மாதிரி இருந்துச்சு. கடன் என்ன மாதிரி இருந்துச்சு. பண்டிகை வந்து முடிஞ்ச உடனே கடன் அவரை மாதிரி வந்து. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, 365 நாள் வருஷத்துல வேலை செய்து ஒரு நாள் செலவழிக்கிறதுக்காக ஒரு மனிதன் படக்கூடிய பாடு இருக்குல்ல, உங்களுக்கு என்னங்க தெரியும்? நிம்மதியா இருந்துட்டு போயிருவீங்க. கடன் எடுத்து கஷ்டப்படுறவனுக்கு தாங்க தெரியும். வீட்டுல அப்பாட்ட கேட்டு பாருங்க, அம்மாட்ட கேட்டு பாருங்க. எங்க பாருங்க, பண்டிகைக்கு ஒரு மாதத்துக்கு முன்பே ஏடிஎம்ல வெயிட்டிங், நகை கடையில வெயிட்டிங், பூ கடையில வெயிட்டிங், பாத்திர கடையில வெயிட்டிங், பலகார கடையில வெயிட்டிங். இத்தனைக்கு மேலாக அழகு நிலையம், பியூட்டி பார்லர் அப்படின்னு சொல்றோம்ல, அங்க வெயிட்டிங். இப்படி எல்லா இடத்திலையும் வெயிட் பண்ணி ஏன் வெயிட்டே குறைஞ்சு போச்சியா? நம்முடைய ஒட்டுமொத்த பண்பாட்டை இன்னைக்கு சிதைச்சுக்கிட்டு இருக்கு. கரையான்கள் போல அரிச்சுக்கிட்டு இருக்குன்னா காரணம் என்ன தெரியுமா? நுகர்வு கலாச்சாரம். எப்படின்னு பாருங்க, நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜ், எல்லா வீட்லயும் தெரியும், நல்லா இருக்கும். 25,000 ரூபாய் ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாத்திடுறாங்க. மிக்ஸி அழகா இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாத்திடுறாங்க. டிவி நல்லா இருக்கு, மாத்திடுறாங்க. ரேடியோ நல்லா இருக்கு, மாத்திடுறாங்க. எல்லாம் மாத்தினாங்க. என்ன தவற? எந்த வீட்டுல இன்னைக்கு சமையல் நடக்குது சொல்லுங்க பாப்போம்? பண்டிகையில சமைச்சு இல்லன்னா பலகாரம் வச்சு பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கணும், இன்னைக்கு அது நடக்குதா? இவர் சொல்றாரு அப்படியே பலகாரம் போட்டு எதிர்த்த வீட்டுல கொடுக்குறாங்க, ஆர்டர் போட்டு அடுத்த வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இன்னைக்கு நமக்கு அமெரிக்கா ரொம்ப பக்கத்துல இருக்கு, ஆனா பக்கத்து வீடு தூரத்துல இருக்கு. இதுதானே உண்மை. அப்படி எங்க கொடுக்குறீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பண்பாடு நமக்கு தருது, பண்பாடை வளர்க்குது அப்படின்னு சொல்றீங்களே, கற்று தருது அப்படின்னு சொல்றீங்களே, இன்னைக்கு பண்பாட்டு உடை இருக்கா நம்மகிட்ட? நல்லா கேளுங்க, பண்பாட்டு உடை இருக்காயா? முதல்ல தீபாவளிக்கு எத்தனை பேர் நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் நல்ல உடை போட்டிருக்கீங்க நினைச்சு பாருங்க. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, எங்க தாத்தா எல்லாம் 8 முழம் வேஷ்டியை சுத்தி அழகா கட்டிட்டு வருவார், பாக்குறதுக்கு அழகா இருக்கும். பெண்களா இருந்தா 16 முழம் சேலையை வரைஞ்சு கட்டி வருவாங்க. இப்ப 5 வயசு பொம்பளை பிள்ளைக்கு பட்டுப்பாவடை கட்டிக்கிட்டு 25 வயசு பொம்பளை லெகின்ஸ் போட்டு விட்டுருக்கு. அழகாய் காட்டுவதற்கு தான் ஆடை, அழகாய் காட்டுவதற்கு தான் ஆடை, அழகை காட்டுவதற்கு அல்ல. சபாஸ் சபாஸ் சபாஸ். அதான் உண்மை. பண்பாட்டு உடை இருக்கா? பண்பாட்டு உடை இன்னைக்கு பண்பாட்டையே உடைக்கிற உடையாக இருக்கிறது. 5000 ரூபாய்க்கு பேண்ட் எடுத்துட்டு வரா, முட்டிக்கால கிழிஞ்சிருக்கு.
கேட்டா அதான் பேசன்கிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இன்னைக்கு எந்த பண்டிகைகளை நாம நேர்மையாக உருப்படியாக இன்னைக்கு கொண்டாடுறோம். நாம் அதாவது கொண்டாடக்கூடிய பண்டிகை இன்னொருவருக்கு பாடமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அப்படி நடத்துறோமா நம்ம? அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு பாருங்க, ஒருத்தன் சாப்பிட்டே அழிக்கிறான், ஒருத்தன் குடிச்சே அழிக்கிறான், ஒருத்தி உடுத்தியே அழிக்கிறான். இதான் பண்டிகையினுடைய மொத்த ஜூசியா முடிஞ்சு வச்சு தான் பண்டிகை. ஐயா ஒன்று சொல்றேன் பாருங்க, எல்லா வீடுகள்லையும் குறிப்பா தாய்மார்களுக்கு பெண்களுக்கு நீங்க பாருங்க, ஒரு 5 பீரோ இருக்கு அப்படின்னா 5 பீரோவில் முழுக்க முழுக்க பட்டு புடவை இருக்கும். பட்டு புடவையா இருக்கும். பட்டு புடவையெல்லாம் அப்படி அடுக்கி வச்சிருக்கு. பீரோ திறந்தாச்சுன்னா பத்து 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 மனைவிக்கு சேலை நம்ம காலில் வந்து விழுது. அதுல ஒரு திருப்தியா, ஒரு சந்தோஷம். என்ன அப்படின்னா மனைவி தான் காலில் விழல, அவ கட்டுற புடவையாவது நம்ம காலில் விழுது. அப்படி ஒரு சந்தோஷம். கடன் தொல்லையால் இன்னைக்கு பொருளாதார நெருக்கடியில ஒவ்வொருவரும் கஷ்டப்படுறோம் அப்படின்னா நான் ஒன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க. அதாவது இன்னைக்கு எப்படி தெரியுமா ஆகி போச்சு ஐயா, போன வருடத்துக்கு முந்தின வருஷம் 350 கோடி லாபம் ஐயா. போன வருடம் 450 கோடி, இந்த வருடம் 500 கோடி ஆகுது அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்களா? இது எதுக்கு தெரியுமா ஐயா? எந்த எந்த வியாபாரத்திலயா? டாஸ்மார்க்லயா. டாஸ்மார்க் நடுவர் அவர்களை ஏதோ ஒரு வகையில் வழியிலே மனிதன் ஒன்ன சொல்லி முடிச்சுறையா. அதாவது ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இப்ப பண்டிகை வருது இல்ல, இப்போ பொங்கல் அப்படின்னு சொன்னா நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழா. இந்த நன்றி செலுத்தக்கூடிய விழாவுக்கு பூமிக்கு நன்றி சொல்லணும், கால்நடைகளுக்கு நன்றி சொல்லணும், ஏன் உழவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அதாவது வெள்ளாமையை நமக்கு தந்துவிட்டு இல்லாமையை தன் வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய மனித கடவுள் தான் உழவன். சபா சபா சபா. நீங்க அந்த உழவனுக்கு கிட்ட போய் குடும்பத்தோடு ஒரு செல்ஃபி எடுங்கய்யா, இதுதான் சந்தோஷம். இப்படி செய்றீங்களா? இல்ல, தீபாவளிக்கு என்ன பண்ணுங்கய்யா, கைத்தறி ஆடையை நீங்க உடுத்துங்க. கைத்தறி ஆடை உடுத்துனீங்கன்னா அந்த நெய்யிற நெசவாளருக்கு பெருமை, அதை உடுத்துவதால் நம்முடைய பண்பாட்டுக்கு பெருமை. அதை செய்றீங்களா? இப்படி செய்யணும். நீங்க முதல் டிக்கெட் எடுக்கிறதுல போட்டி போடக்கூடிய உங்களுக்கு பண்பாட்டை பற்றி என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? ஆகவே நடுவர் அவர்களே, பண்டிகைகள் நமக்கு கற்றுத்தருவது, அதாவது நான் படும் பாட்டை விடவும் நாம் படும் பாடுதான் நமக்கு தெரிகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நண்பு வணக்கம் ஐயா. அருமை அருமை அருமை. ஏற்கனவே மெலிஞ்சு போன உடம்பு பாவம், இப்படி கத்தி கத்தியே தேஞ்சு போவார் போட்டிருக்கு. பை நிறைய வெறும் பில்லா வச்சிருக்காருங்க. அது கட்ட வேண்டியது, இது கட்ட வேண்டியது, அத்தனைக்கு கட்ட வேண்டியது எல்லாம் சொல்றார். பண்பாட்டில் நீங்கள் என்ன பண்பாடு இது பண்ணுங்க? உடையில் இருக்கா, உணவில் இருக்கா, மரியாதையில் இருக்கா? எதுவும் இல்லை. அப்புறம் என்ன பண்பாடு வேண்டியிருக்கு? இந்த கேள்விக்கெல்லாம் விடை சொல்வதாக இருந்தால், பண்டிகைகள் நமக்கு கற்றுத்தருபவை நமது பண்பாட்டைத்தான் என்று பேசுவதற்காக முதல்வர் நம்முடைய வணக்கத்திற்குரிய ரங்கராஜா அவர்கள் அன்போடு வருகிறார். வாங்க. இந்த இனிய பட்டி மண்டபத்தின் நடுவராக அமர்ந்திருக்கக்கூடிய, தமிழ் கூறும் நல்லுலகமெல்லாம் அதிசயித்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய தமிழ் பேராசான் நடுவர் ஐயா அவர்களே, 2 அணிகளிலும் வாதிட வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, பண்டிகை உற்சாகத்தோடு குழுமி இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களே, உங்கள் யாவருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கங்களை காணிக்கையாக்கி மகிழ்கின்றேன். ஜெயா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு எத்திக்கும் ஒளி பரப்பி கொண்டிருக்கக்கூடிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பண்டிகைகள் நமக்கு கற்றுத்தருவது நம்முடைய பண்பாட்டையே என்று சொல்லுவதற்கு உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன். அநியாயத்துக்கு பேசிட்டு போயிருக்கிறார். அநியாயமா இருக்கு. அது எங்க கல்லூரியில் உள்ள மாணவன் சொல்றதும் பேசுறது மாதிரி பேசிட்டு போயிருக்கிறார். அது எப்படி? ஒரு ஆசிரியர் முதல் உதவியை பத்தி பாடம் நடத்தினார். அவர் பாடம் நடத்தும் போது என்ன சொன்னாரு, பையன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான்னா கையை பிடிச்சி தூக்காத, ஒன்னையும் உள்ள இழுத்துருவான், முடிய பிடிச்சி தூக்குடான்னாரு. உடனே பையன் என்ன கேட்டான் தெரியுமா? சார், மொட்டை அடிச்சிருந்தான்னா என்ன பண்றதுன்னா. அந்த மாதிரி பண்டிகைகள் என்று சொன்னாலே கும்மாளம், குதூகலம், கொண்டாட்டம். அதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு எனக்கு அங்க வட்டி வாங்கியிருக்கேன், இங்க வட்டி வாங்கியிருக்கேன்னு சொல்லி எதுல கணக்கு பார்க்கறதுன்னு ஒரு விவசாய இல்லையா?
நான் உங்களை மாதிரி இளைஞனா இருக்கும்போது அப்படி ஒரு காலத்தில் இருந்தேன். அப்போ ஒரு பண்டிகைக்கு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அப்போ என்னுடைய பாட்டி அங்கே இருக்கிறா. இந்த பாட்டி இந்த பண்டிகைக்காக காய்கறிகளை வாங்குறதற்காக தலையில், இந்த கிராமப்புறங்களில் பெண்கள் தலையில் கூடையில் காய்கறிகளை சுமந்து கொண்டு வந்து கொண்டு இருப்பாங்க. அப்படி ஒரு பெண் வந்து காய்கறிகளை வித்துட்டு இருக்கா. என் பாட்டி அதை வாங்குறா. காய்கறிகள்லாம் வாங்கி வச்ச அப்புறம் அவ 20 ரூபா கொடுன்னு விலை கேட்குறா. என் பாட்டி கேட்குறா, இல்லை 18 ரூபா தான் தருவேங்கிறா. அவ சொல்கிறா, இந்த வேகாத வெயிலில் தலை சுமடா கொண்டு வந்திருக்கேன், கட்டாது தாயி, எனக்கு 20 ரூபா கொடுன்றா. 18 ரூபா தருவியன்னா தான், இல்லை போங்கிறா. வேற வழி இல்லாமல் சரி எடுத்துக்கமான்னு கொடுத்துட்டு போயிட்டா. இப்போ என் பாட்டியை அந்த காய்கறிக்காரியை பார்த்து கேட்குறா, முகம் வாடி போயிருக்கிறேன், காலையில் சாப்பிடலையான்னு கேட்டோன்னா, இல்லை தாயி, இதை விற்றா அந்த பணத்தை வச்சு தான் சாப்பிடணுன்றா. வானு கூட்டிட்டு போய் இட்லி பொங்கல் வடை அத்தனையும் வச்சு சாப்பாடு கொடுக்குறா. நான் என் பாட்டியை பார்த்து கேட்குறேன், பாட்டி உனக்கு கணக்கே தெரியலைங்கிறேன். என்ன பேராண்டின்னா, இல்லைம்மா நீ 2 ரூபாய்க்கு கணக்கு பார்த்தியே, இப்போ 15 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டிருக்கியே, உனக்கு என்ன கணக்கு தெரியும்னு கேட்டேன். என் பாட்டி சொன்னா, அது வியாபாரம்டா, கணக்கு பார்க்காம அதை பண்ணக்கூடாதுடா, இது விருந்துடா, இதுல கணக்கு பார்க்க கூடாதுன்னு சொன்னாலே, அதைத்தான் அந்த செல்லக்கண்ணனுக்கு பதிலாக சொல்ல ஆரம்பிச்சேன். அருபா அருபா அருபா. எதுக்கு செலவழிக்கிறவனு பாருங்க ஐயா, அதுல கணக்கு பார்க்காதீங்க. சில காலங்களுக்கு முன்பு அமெரிக்காவிலிருந்து ஹில்லாரி கிளின்டன் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு போகும்போது பத்திரிகை நிருபர்கள் அவர்களை பார்த்து கேட்டாங்க, இந்த நாட்டில் உங்களுக்கு எது பிடித்திருக்கிறது என்று கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, குடும்பங்கள் எனக்கு பிடித்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. உடனே பத்திரிகை நிருபர்கள் மீண்டும் கேட்டார்கள், உங்கள் நாட்டில் குடும்பங்கள் இல்லையா என்று கேட்டார்கள். அவங்க சொன்னாங்க, எங்கள் நாட்டில் குடும்பங்களும் இருக்கிறது, கோயில்களும் இருக்கிறது, ஆனால் இந்த நாட்டில் தான் குடும்பங்களே கோயிலாக இருக்கிறது என்று சொன்னார்களே. எந்த ஊரில் இருந்தாலும் அடுத்த தீபாவளி எப்போது வரும், என்னுடைய குடும்பங்களை சந்திக்கலாம், என்னுடைய தாத்தாவை சந்திக்கலாம், என்னுடைய பாட்டியை சந்திக்கலாம். அந்த பாட்டி நான் திரும்பும் போது ஒரு துளி கண்ணீரோடு வழி அனுப்பி வைப்பாளே, அவளுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று ஆண்டு கணக்காக காத்திருக்கக்கூடிய பண்டிகை போய் காசுக்கு நீங்கள் விலை பேசுகிறீர்களே. பண்பாட்டுக்காக என்ன வேண்டும் என்றாலும் செலவு செய்யலாம். நீங்க 1 அவுன்ஸ் தங்கத்தை சேகரிக்க வேண்டும் என்று சொன்னால் 20 டன் பாறைகளை உடைக்க வேண்டும். 20 டன் பாறைகளை உடைத்தால் தான் 1 டன், அதாவது 28.34 கிராம் தங்கம் கிடைக்கும். அதற்கு பாறை உடைக்கக்கூடிய இடம் என்ற பெயர் தங்கச் சுரங்கம் என்று பெயர். ஆக இந்த பண்டிகைகள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பண்பாடு இருக்கிறதே, எத்தனை பண்பாடுகளை கற்றுக் கொடுக்கிறது. இந்த பண்பாட்டில் படும் பாடெல்லாம் தூசாக போய்விடுகிறது. கொண்டவருக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விருக்கும், தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கதென்ன, உண்பதில் அவர் உடம்புக்கு எதுவது என்றெல்லாமே கண்டனல் கரிகள் தோறும் உண்பவர் தம்மை கண்டால் என்று அதை சமைத்துவிட்டு அத்தனை பேரும் குழுமி இருக்க பரிமாறும் போது அவள் கண்ணின் ஓரத்திலே அந்த ஒரு துணி கண்ணீர் வருமே, அந்த கண்ணீருக்கு ஈடாகுமா உங்களுடைய பணம் என்பதை நான் அவரிடம் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உறவுகள் பண்டிகைக்கு அவன் வீட்டிற்கு செல்லும் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 80 வயது நிறைந்த தாத்தாவையும் பாட்டியையும் பார்க்கிறான். ஒரு புது உடை எடுத்துக்கொண்டு அந்த தாத்தாவிடம் கொண்டு போய் கொடுக்கும் போது அதை வாங்கி பார்த்து மகிழ்ச்சியில் திளைத்து விட்டு பாட்டிக்கு கொடுத்துட்டியப்பான்னு கேட்கிறாரே 80 வயதான முதியவர். அந்த அன்பை பார்க்கின்ற பொழுது பாரதிதாசன் தான் எழுதுவான், புது மலரல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதுராடும் நடை அல்லல் தள்ளாடிவிடும் மூதாட்டி, மதிமுகமல்ல அவளுக்கு வரல் நிலம் குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும் அவள் இருக்கின்றாள் என்ற ஒன்றே என்று பாரதிதாசன் எழுதுவானே. அந்த முதியவர்கள் வாழுகின்ற வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த இளைஞனுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வருகிறதே.
இதைவிட என்ன பண்பாட்டை இந்த பண்டிகைகள் கற்றுத்தர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று அவர்களை பார்த்து கேட்கிறேன். ஆண்டு முழுவதும் நீங்கள் படும் பாட்டிற்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய, மயிலிறகால் வருடி கொடுக்கக்கூடிய, அடுத்த ஆண்டு முழுவதும் நினைத்து மகிழ்ச்சி வரக்கூடிய பண்பாட்டை கற்றுத்தரக்கூடிய இடம்தான் பண்டிகைகள் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். வணக்கம். சபாஸ் சபாஸ் சபாஸ். ரொம்ப அந்த முதல்வருக்குரிய தகுதியோடு அவர் அழகா சொன்னார். நீங்கள் ஆண்டு முழுவதும் படும்பாட்டை ஒரு பண்டிகை பண்பாடாக மாற்றி காட்டுகிறது. அற்புதமான வார்த்தை அது. பண்டிகைகள் நமக்கு கற்றுத்தருபவை. நமது பண்பாட்டையா நாம் படும்பாட்டையா? படும்பாட்டைத்தான் என்று பேசுவதற்காக பாடுவதற்காக வருகிறார் தாரமங்கலம் செந்தில் அவர்கள். வாங்கய்யா. உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தீபாவளி வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னால் வந்து பேசிய முதல்வர் அவர்கள் எவ்வளோ அருமையான இந்த மாதிரியான பேச்செல்லாம் நான் கேட்பதற்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இப்போ பேச கூப்பிட்றவங்களாம் போன மாதம் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் பேச கூப்பிட்டான். என்ன கல்யாணம் பண்ணுறேங்க எங்கள் மகனுக்கு வந்து பேசுங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னேன், நிறைய பத்திரிக்கை வச்சுட்டேன், ஒரு 2000 பேர் வந்துடுவாங்களாட்டு இருக்குது. பந்தி போகிறதுக்கு முன்னாடி நீ பேச ஆரம்பித்தா எல்லாம் போயிடுவாங்க, நோட்டு மிச்சமாகவும் வாவே அப்படின்னா. அப்புறம் தான் நான் படுற பாட்டு நினச்சி நானே அழுதுகிட்டேன். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி அவங்க அம்மாவை பற்றி சொல்ல, அவர் விருந்தை பற்றி சொல்ல, இதுக்கு முன்னாடி என்னால் பாட முடியுமா, அதானே பேச முடியுமா? ஆகவே நடுவர்களே, நீங்கள் அவர்களுக்கே தீர்ப்பளித்து பண்பாடு தான் என்றைக்கும் நிலைக்கும் என்பதை அந்த அமைப்பை நீங்கள் அவருக்கு திறமாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்தனா என்னோட மானங்கட்டம் வேறு யாருமே கிடையாது. அதாவது வேற ஒன்று, அதாவது இப்போ இன்றைக்கி வந்து தீபாவளிங்க செய்யா, இப்போ சின்ன விஷயந்தான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த 3 பேரும் யாருன்னா, நகைக்கடையில் போய் நகையை வாங்கி தீபாவளி கொண்டாடுவாங்க. நாங்கள் 3 பேரும் அதை அடவு வச்சு கொண்டாடுறவங்க. சரி, புரியுதுங்களா? இதுதான் மேட்ரு. சார் நான் கேட்குறேன், நான் ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட மனக்கவலை. நான் வரும்போது வண்டியில் வரும்போது ஒரு காருக்கு முன்னாடி எழுதிருந்துச்சிங்க ஐயா, அதாவது 40 நிமிஷம் தினைக்கும் நடந்தால் நம்ம மனக்கவலையெல்லாம் தீர்ந்து போயிடுமா. 40 நிமிஷம் தினைக்கும் நடந்தால் நம்முடைய மனக்கவலைகள்லாம் தீர்ந்து போயிடுமா. எனக்கு இருக்கிற கவலைக்கு நான் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தே போனாலும் தீராது. மலைவீடுக்கு இருக்கக்கூடிய கவலைக்கு இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் நடந்தே போனாலும் தீராது. சரி, நம்ம செல்லக்கிழக்கு இருக்கக்கூடிய கவலைக்கு இங்கேருந்து செவ்வாய் கிழக்கு வரைக்கும் நடந்தே போனாலும் தீராது. என்ன காரணம்னா, இதெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் சிரிக்கிறதும் சிரிப்பு போலி சிரிப்பு தான். என்னன்னா, எவ்வளோ அரியர் வரப்போகுது தெரியலையே கருப்பம். கவலை இருக்குதா இல்லையா? ஆனால் இந்த கவலையிலையும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. எப்படி தெரியுங்களா? 98% எடுத்த பையன் இன்னும் 2% இருந்தால் 100% இருக்குமே அப்படின்னு இப்படி முடிச்சுட்டு இருப்பான். ஆனால் ஜஸ்ட் பாஸ் பண்ண பசங்க பாருங்கள், அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அதான் பாருங்க, இப்போ அவனும் பாசி இவனும் பாசி. என்ன இது ஒன்று, அதாவது எல்லோருக்கும் கவலைகள் உண்டு, அதில் மாற்றமே இல்லை. நம்முடைய அவர் எனக்கு முன்னால் பேசிய ஐயா அவர்கள் வந்து ரொம்ப அழகாக விருந்தை பற்றி அவர் பேசினார். சரி, அந்த விருந்து போடுறதுக்கு பணம் வேணும்ல? அதானே, நீங்கள் பணம் சார், பணத்தை விட உயர்ந்த பொருள் உலகத்தில் பல உண்டு. ஒரு அறிஞன் சொன்னான், பணத்தை விட உயர்ந்த பொருள் உலகத்தில் பல உண்டு அப்படின்னா. அதுக்கு இன்னொரு சொன்னான், அதை வாங்கவும் பணம் வேண்டும் அப்படின்னா. அதுதான் வாழ்க்கை. நீங்கள் அவர் வந்து சொன்னார், அம்மாவை பற்றிலாம் சொன்னார், அதெல்லாம் விடுங்க. அம்மா அப்பெல்லாம் அதெல்லாம் ஃபிக்ஸ்டு உறவுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது நம்முடைய தங்கமூர்த்தி அம்மாவை பார்க்கும்போது சந்தோஷம், அப்பாவை பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நண்பர்களை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? பந்தம் என்ன, சொந்தம் என்ன, போனா என்ன, வந்தா என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே.
உள்ளம் மட்டும் நானே உசுர கூட தாரே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கின்னு சொல்லுவேன் என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் சோகம் விட்டு சொர்க்கம் விட்டு ராகம் விட்டு தாளம் தட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான் இதுதான் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. ஆனா இதற்கு பின்னாலும் சில கவலைகள் இருக்குங்க. நீங்க பணம் சம்பாதிக்கிறது தான் இன்னைக்கு வாழ்க்கைன்னு ஆயிடுச்சிங்க. அதனால உலகத்துல நல்லவன் யாரு கெட்டவன் யாரு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. பணம் புகழ் இது ஒன்று தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம். ஒன்றும் இல்லைங்க. ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க, காசு இல்லாத மனுஷ வாழ்வும் பசிச்ச வயிறும் விலகிய உறவுகளும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை விட மற்ற யாரும் நமக்கு பாடங்களை கற்றுத்தரவே முடியாது. வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. சட்ட கிழிஞ்சி இருந்தா தச்சி முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சே எங்க முறையிடலாம். காவிரி கங்கை ஆறுகள் போலே கண்களில் இங்கே நீராடு பெத்து எடுத்தவதா என்னையும் கத்து கொடுத்து புட்டா பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா. ரொம்ப பாடுவாங்க மனித வாழ்க்கை. அதனால நீங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுக்கு ஏகப்பட்ட கவலைகள் உண்டு. அது இந்த பண்டிகை கால கடத்துல இந்த கவலை அந்த ஒரு நாள் கொஞ்சம் நீங்கி இருக்குங்க. அவ்வளவுதான், தள்ளி போட்டுருக்கான். கவலையே தள்ளி போட்டுருக்கான். கவலையை தள்ளி போ. ஆனா இன்னொன்னு சொல்றேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா 100 சொந்த வீடு வச்சிருந்தாலும் கடைசியா பிரீசர் பாக்ஸ் வாடகை தான் எடுத்தாகணும். புரியுதுங்களா? அந்த வகையில் இந்த பிறவி எடுத்துட்டோம். அருள் கூர்ந்து சொல்றேன், இந்த பிறவி எடுத்துட்டோம். இந்த பிறவியில் என்னென்ன துன்பங்கள் பண்ணணுமோ, யாராருக்கிட்ட அவமானம் பண்ணணுமோ, யாராருக்கிட்ட கேவலப்படணுமோ, யாராருக்கிட்ட எந்தெந்த விதமான சோதனைகளை எல்லாம் தாங்கணுமோ அத்தனையும் தாங்கித்தான் வாழ்ந்து பழகி கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த பிறவியை பொறுத்தவரை கவலையோடு வாழக்கூடிய பிறவி ஒரு மனித பிறவி. அப்படிப்பட்ட இந்த பிறவியிலே மனிதன் ஒவ்வொரு பண்டிகையிலுமே படாத பாடுபட்டு கொண்டுதான் வாழ்கிறான் என்பதை நீங்கள் தீர்ப்பாக வழங்க வேண்டுமாய் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். காட்டு விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் இசையதனை பாம்பறியும் நான் பாரதி. எதுல குயில் பாட்டுங்க கூடிய அவனுடைய அந்த அற்புதமான இலக்கியத்தில் சொன்னான். காட்டு விலங்கி யானைய வீணை கொண்டு அடக்கினான் உதயணன்கிறவன். யானையை வீணையை வச்சு அடக்கலாமா? அதுபோல கைக்குழந்தைக்கு மொழி தெரியாது, ஆனால் தாலாட்டு பாடின கேட்டுக்கிறோம். அழகான பாட்டில் சொன்னார், மனித வாழ்க்கையே படாத பாடுபடுற வாழ்க்கை தான். அதில் பண்டிகை வந்துட்டா போனஸாக கொஞ்சம் படாத பாடுபடுறவன்னு பேசியிருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும். நல்ல நாளில் இப்படியா புலம்புவாங்க. அருமையான நாளில் அழகான பண்பாட்டை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக நாகை வேம்புபாலா அவர்கள் வருகிறார்கள். வாங்க. மனசெல்லாம் மத்தாப்பாய், மகிழ்ச்சியில் பட்டாசாய், இனிப்போடும் துடிப்போடும் இனம் சேர்ந்து கொண்டாடும் இனிய தீபத் திருநாள் நல் வாழ்த்துக்களை உங்கள் அத்துணை பேருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லதோர் தீர்ப்பினை வழங்க காத்திருக்கின்ற பண்பாட்டின் சிகரமாய் அமைந்திருக்கின்ற நடுவர் பெருமகனாரே, வெகு சிறப்பாக இரு அணிகளில் வாதிட்டு இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்ந்து, எக்ஸல் கல்லூரியினுடைய எக்ஸலண்டான மாணவ செல்வங்களாகிய உங்கள் அத்துணை பேருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். ஐயா, பண்டிகைனாலே ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், ஒரு குதூகலம் இருக்கணும், ஒரு ஜாலி இருக்கணும். ஆமா. எதிரணியிலேருந்து செல்லக்கண்ணா என்ன பேசிட்டு போறாங்க, தீபாவளினால ஏதோ நெஞ்சு வலி மாதிரி பேசிட்டு போயிருக்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், கலாச்சாரம் இருக்கா, பண்பாடு இருக்கா, நாகரிகம் இருக்கா, சோறு இருக்கா, குழம்பு இருக்கா? எனக்கு ஒரு சந்தேகம், உங்களுக்கு பிபி இருக்கா? மனுஷன் சாமி ஆடி உட்காந்துட்டாருங்க 5 நிமிஷத்துல. நம்ம என்னங்க எதிர்பார்க்கிறோம்? தீபாவளி பண்டிகை பொங்கல் வந்ததுனாலே
முதல்ல கிடைக்கிறது எங்க நடுவர் சொன்ன மாதிரி லீவு. இந்த முறை தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. ஆமா, முதல் நாள் சனிக்கிழமை லீவுன்னு சொன்னோடனே எங்களுக்கெல்லாம் ஒரு 2 GB அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மறுநாள் திங்கட்கிழமையும் லீவுன்னொன்னே 8 GB அளவுக்கு சந்தோஷம் எகிரிடுச்சுல்ல எங்களுக்கு. இதுதாங்க வாழ்க்கை. சும்மா வந்து நின்றுக்கிட்டு என்ன புலம்பிட்டு போயிருக்காங்க. ஒன்று சொல்லட்டுமா, எல்லா நாளும் வந்தால் அது வெறும் விழா, குறித்த நாளில் வந்தால்தான் அது திருவிழா. தினம் தேதி கிடைக்கிறோம், தீபாவளி வருதா அந்த நாள் வந்தா தான் தீபாவளி. கஷ்டப்படுறோம் தான், இல்லைன்னு யார் சொன்னா? அந்த கஷ்டத்தை மறக்கத்தானே வந்திருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய தமிழ் பண்பாட்டிலேயே மிகச்சிறந்த சிறப்பு என்ன தெரியுங்களா? என்னதான் ஆரவரிச்சாலும் கைத்தட்டினாலும் சந்தோஷமா இருந்தாலும் பண்பாடு எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே ஒட்டி இருக்கிறது. எப்படி தெரியுமா? தமிழ் பண்பாட்டிலேயே மிகச்சிறந்தது அண்ணன் தங்கச்சிங்கிற அந்த பாசங்க. தீபாவளி அன்னைக்கு அண்ணன் என்ன பண்ணுவாப்ல, வெடி வாங்குவாப்ல. யானை வெடி, லட்சுமி வெடி, இன்னும் அவுட்டு என்னென்னமோ வாங்கி பையன் வெடிப்பார். தங்கச்சிக்கு மத்தாப்பு, பூத்திரி, பாம்பு மாத்திரை, சங்கு சக்கரம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது பெருசு இல்லை. அந்த பிள்ளைகிட்ட போய் பாப்பா பார்த்து வெடிடா, பார்த்து வெடிடா, பார்த்து வெடிடான்னு பாசத்தை கொட்டுகிறார்கள். பார்த்தீங்களா? வா வா டியர் பிரதரு, பார்த்தா செதறு சுகரு, அண்ணே ஒருத்த இருந்தா போதும் அதுதான் தனி பவரு. அண்ணன் எங்க அண்ணன், அண்ணன் எங்க அண்ணன், அன்ப அள்ளி தெளிக்கிறதில் மண்ண. இதை விட வாழ்க்கையில வேற என்ன நடுவர்? இதை விட சந்தோஷம் உலகத்துல உங்களுக்கு என்ன வேணும்? வந்து நின்னுக்கிட்டு நான் கடன் வாங்கினேன், வட்டிக்கு வாங்கினேன், மீட்டர் வட்டிக்கு வாங்கினேன், மோட்டர் வட்டிக்கு வாங்கினேன், என்ன அவ்வளோ புலம்பல். 2 பேரும் புலம்பிட்டு போய் உட்காந்துருக்காங்க. 365 நாள் கஷ்டப்படுறது இந்த ஒரு நாளைக்கு தானா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், 365 நாள் கஷ்டப்படுறோம், இல்லைன்னு சொல்ல. 365 நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தில் காந்தி மட்டும்தான் சிரிப்பார். பண்டிகைக்காக அதை செலவு செய்து பாருங்கள், ஒட்டுமொத்த குடும்பமே சிரிக்குங்க. அதை விட்டுட்டு எதுக்கு கவலைப்படணும்? இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கணுமா இல்லையா? அப்படி அந்த பண்டிகை நாள்ல அப்படி குடும்பத்தோட எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி எப்படி தெரியுமா? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை, கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம் எங்க நடுவர்களே. இன்னைக்கு தமிழ் பண்பாடை பத்தி அவங்க கேட்கறாங்க. தமிழ் பண்பாடு தமிழர்களோடு ஒன்றிணைந்தது. உலகத்தில் எந்த கலாச்சாரத்திற்கும் இல்லாத பெருமை நம் தமிழ் கலாச்சாரத்திற்கு உண்டு. என்ன தெரியுங்களா? இந்த தமிழ் மாசங்களை எடுத்துக்கங்களேன். தமிழ் மாதத்துல சித்திரைனா புத்தாண்டு, வைகாசினா விசாகம், ஆடினா பெருக்கு, ஆவணினா அவிட்டம், புரட்டாசினா தசரா விழா, ஐப்பசினா தீபாவளி, கார்த்திகைனா தீபம், மார்கழினா உற்சவம், தையினா பொங்கல், மாசினா மகம், பங்குனினா உத்திரம்னு 12 மாசத்திற்கும் 12 விழாக்களை கொடுத்தது நாம தானங்க. இதெல்லாம் தெரியுமா? சும்மா வந்து நான் இன்னும் பெருமையா சொல்றேன் நடுவர் அவர்களே. தலைன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்மா என்ன கேட்டீங்க? எனக்கே காதுல விழுக மாட்டேங்குது. என்னது தலைன்னா என்ன நினைக்கிறீங்க? உங்க விசுவாசம் புரியுது எனக்கு, உங்க அமர்க்கலம் தெரியுது எனக்கு, உங்க வீரம் புரியுது எனக்கு. அப்படி பில்லா மாதிரி சத்தம் கொடுக்குறீங்க, இல்லைன்னு சொல்லல. பாருங்க, அவங்கள பொறுத்த மட்டும் எல்லாமே நேர்கொண்ட பார்வை தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இளைஞர்களுக்கு. ஆனா நம்முடைய தமிழ் பண்பாட்டில் தலை அப்படின்னால குடும்பங்களுக்கு என்ன நினைவு வரும் தெரியுங்களா? அப்படி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே முதல் ஆண்டு வருகிற தலை தீபாவளி, தலை பொங்கல், தலை ஆடி. இது பெத்தவங்க பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கிற அந்த சீர்வரிசையில இருக்கிற மகிழ்ச்சியும்
அந்த புதுமண தம்பதிகள் அந்த எத்தனை ஆண்டுகள் அதன் பிறகு 40 வருஷம் 50 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட தாயும் தகப்பனும் அண்ணனும் தம்பியும் கொண்டு வந்து வச்ச அந்த தல தீபாவளியை கடைசி வரை மறக்க முடியாதுங்க. சொல்லுங்க. நினைவுகள் தான் வாழ்க்கையின் பொக்கிஷம் என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. வாழ்க்கையில நினைவுகள் தானுங்க நம்ம வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுலயும் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா கல்லூரியில பேசுறோம். தமிழ் பண்பாடு என்று சொன்னாலே காதலும் வீரமும் தான் தமிழரின் அடையாளம் என்பதை மறந்துடக்கூடாது. ஒண்ணுமில்ல, பொங்கல் திருநாளுக்கு என்ன செய்வாங்க, கிராமங்கள்ல குறிப்பா மதுரை பக்கம்லாம் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு விழா நடக்கும். மாட்டை அடக்கக்குள்ள குதிப்பாரு, ஆனா மனசை அடக்குனவ எதிர நிப்பா. இந்த 2 பேர் கண்ணும் பார்த்து கொள்கின்ற அந்த ஒற்றை பார்வை இருக்குல்ல, எவ்வளவு வீரம் மனசுல வரும் தெரியுங்களா? அத ரொம்ப ஒரே வரியில சொல்லுவாங்க. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்றே அர்த்தம். முடிஞ்சு போச்சுங்க. வாழ்க்கையில் நாம் கஷ்டப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், இல்லைன்னு சொல்லல. அத்தனையுமே நாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான் என்று சொன்னால் இதயத்தில் அன்பை பூட்டி வைப்பதல்ல வாழ்க்கை. இதயத்தில் அன்பை பூட்டி வைப்பதல்ல வாழ்க்கை. இதயத்தில் அன்பை பூக்க வைப்பதுதான் வாழ்க்கை என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, எத்தனை வரவுகளோடு வாழ்ந்தோம் என்பதில் பெருமை இல்லை, எத்தனை வரவுகளோடு வாழ்ந்தோம் என்பதில் பெருமை இல்லை, எத்தனை உறவுகளோடு வாழ்கிறோம் என்பதில் தான் பெருமை என்று சொல்லி அற்புதமான நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பாட்டு பாடி தலத்தீவாளியே கொண்டாடிட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே பார்க்கவே ஆச்சரியமா இருந்தது. அழகா சொன்னாங்க, பண்டிகைகள் நமக்கு கற்றுத்தருபவை பண்பாட்டைத்தான் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு என்ன சொல்லிவிட்டு போவார்கள், படும்பாடு நமக்குத்தானே தெரியும் என்று பேசுவதற்காக நாஞ்சில் மலர்விழி அவர்கள் வருகிறார்கள். எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி தீபாவளி திருநாளை குதூகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றிகள் அந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் இனிமை பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கின்ற வட்ட நிலவை வடிவெடுத்து வெட்ட வெளிச்ச முகம் எடுத்து கட்டழகு உடல் எடுத்து பெட்டகமாய் அமர்ந்திருந்து அட்டகாசமாக தீர்ப்பெழுத இருக்கின்ற நடுவர் அவர்களே, என்னைய தான் சொன்னீங்களா? நான் ஏதோ பாயிண்ட் ஆக்கும் நினைச்சு அதை போய் குறிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்று தலை குனிந்து படித்தால் நாளை தலை நிமிர்ந்து வாழலாம் என்பதனை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பண்டிகைகள் நமக்கு கற்றுத்தருவது பண்பாட்டையா படும் பாட்டையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்பாடே பெரும்பாடா இருக்கு, இதுல பண்பாடு எங்க இருக்கு? அதை சொல்றதுக்கு தான் நாங்க 3 பேரும் வந்திருக்கோம். வந்த உடனே எங்க அண்ணன் சொன்னாரு, நீங்க கேட்டீங்க இந்த சட்டை தீபாவளிக்கு எடுத்ததா? நானும் எங்க அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணன் இந்த சட்டை தீபாவளிக்கு எடுத்ததா? அண்ணன் அவர் சொன்னாரு எனக்கு எடுத்தது அப்படின்னாரு. அம்மா எல்லாம் டிவி முன்னாடி உட்கார்ந்து குழந்தைக்கு சோறு ஊட்டுறாங்க. குழந்தை விளையாட போகுது, சோத்த நாய் வாங்கிட்டு இருக்கு. டிவி முன்னால இருந்து தீபாவளியை கொண்டாடி கொண்டு இருக்காங்க. பெண்கள் எல்லாம், இளைஞர்கள் எல்லாம் தியேட்டர்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. குழந்தைகள் எல்லாம் செல்போன்ல கொண்டாடி கொண்டிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் கைவீசி நடந்தோம், இன்னைக்கு கைபேசியோடு நடக்கிறோம். அதுதான் உண்மை. இந்த சூழ்நிலையில பண்டிகைகள் என்பது பண்பாட்டை தருமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதுலயும் சகோதரி வந்து காதலும் வீரமும் தமிழர் பண்பாடு அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல காதலிக்கும் போது நல்லா தான் இருக்கு, பாடுறான் காதலியை பார்த்து, பஞ்சு நீ பஞ்சில பதுங்கி வரும் நூலுனா, அஞ்சு நீ அஞ்சில அடங்கி வரும் நாலுனா, பந்த நீ பந்தல தாங்கி வரும் காலுனா, பந்து நீ பந்தில நிரம்பி நிற்கும் காற்றுனா, ஆத்தாடி என்ன ஆத்துன்னு ஆத்தின, காத்தாடி நெல் தூத்துன்னு தூத்தின, காதல மீட்டின கடவுளை காட்டின, லோட்டஸ் ஐ லவ் யூ ஐ லவ் யூ, அலுங்கிறேன் குலுங்கிறேன் ஒரு ஆசை நெஞ்சில. முதல்ல எப்படா பேசுவா அப்படின்னு நினைப்பான், அப்புறம் எப்படா நிறுத்துவா அப்படின்னு நினைக்கும் போது எதுக்கு மச்சான் காதலு, வேணா வேணா மோதலு, காவு வாங்கும் காதல் மேல கொள்ளாத நீ ஆவலு. இதுதாங்க இன்னைக்கு காதலா இருக்கு. நீதிபதி அவர்களே, எங்க அண்ணன் சொல்லும் போது அருமையா சொன்னார், வீட்டுல கலகலப்பு இருக்கும் பண்டிகைக்கு அப்படின்னு சொன்னார். காசு இருந்தா கலகலப்பு, காசு இல்லாட்டி கைகலப்பு தான்.
அது மட்டும் இல்லைங்க, இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, இல்லாதவங்களுக்கு தீபாவளி, அதுதான் உண்மை. இப்போ இருக்கிறவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் பிரச்சனை, இல்லாதவங்களுக்கு இன்கமே பிரச்சனையா தான் இருக்கு. அதனால தான் நாங்க பண்டிகைகள் படும் பாடு அப்படின்னு பேச வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம தீபாவளி பண்டிகைன்னா வெடிக்க தடை போடுறாங்க, குடிக்க தடை போடுறாங்களா? அது போட முடியுமா? போடுறாங்களான்னு கேக்குறேன். இப்ப நம்ம ஆண்கள் எல்லாம் மாரடைப்பு வந்தா கூட தாங்கிடுவான், பாரடைப்பை தாங்கிக்கிடவே மாட்டான். அதுதான் உண்மை. கிராமத்து குடிகாரனுக்கும் நகரத்து குடிகாரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. குடிச்ச உடனே பொண்டாட்டி அடிச்சாம்னா அவன் கிராமத்து குடிகாரன், பொண்டாட்டிட்ட அடி வாங்கிட்டு போய் குடிச்சாம்னா அவன் தான் நகரத்து குடிகாரன். அன்னைக்கு வீட்டுக்காரர் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாருங்க. மனைவி கேட்டா, அத்தான் பேப்பரா படிக்கிறீங்க? ஆமா. என்ன சொல்லு? இல்லத்தான், பேப்பர்ல ஒரு சிறப்பு செய்தி போட்டிருக்கான். என்ன சிறப்பு செய்தி? 5000 ரூபாய் மதிப்புள்ள பட்டு புடவையே வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா அத்தான்னா. அப்படியே 3ஆம் பக்கம் பாரு, ஒரு முக்கிய செய்தி போட்டிருக்காம்னா. என்னன்னு பார்த்தா, பட்டுச்சேலை கேட்ட மனைவி வெட்டி கொலைன்னு போட்டிருக்கு. பண்டிகை காலங்கள்ல நச்சரிப்புன்னா அவ்வளவு நச்சரிப்பு நடுவர் அவர்களே. இது உங்களுக்கு பண்பாடா தெரியுதா? என்னைக்காவது பலகாரம், பட்டாடை, பட்டாசு இதெல்லாம் நம்ம ஈஸியா வாங்கியிருக்கோமாங்க? மூணுமே, பலகாரம், பட்டாடை, பட்டாசு மூணும் பானாதான். இது வாங்குறதுக்கு பணம் வேணும், அதுவும் பானாதான். ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே வித்தியாசம் தான். ஒருத்தன் நாயா அலைஞ்சாம்னா அவன் ஏழை, ஒருத்தன் நாயோட அலைஞ்சாம்னா அவன் தான் பணக்காரன். நல்ல பலகாரம் சாப்பிட்டுட்டு, தீபாவளி அன்னைக்கு நல்ல பலகாரம் சாப்பிட்டுட்டு, அதுவும் சிலவங்களுக்கு சுகர் வந்துடுது 40 வயசானோடனே. ஃபோன் பண்ணி டாக்டர்கிட்ட, டாக்டர் ஒரே ஒரு ஜாங்கிரி சாப்பிடட்டுமா டாக்டர்? டாக்டர் சொன்னார், தாராளமாக சாப்பிடுங்கோ, ஆனால் இதுதான் கடைசி ஜாங்கிரி, பரவாயில்லையா? முன்னாலாம் சாப்பிட்ட உடனே தாத்தாவுக்கு வெத்தலை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சாப்பிட்ட உடனே தாத்தாவுக்கு மாத்திரை எடுத்து கொடு. இன்னைக்கு பண்டிகைகளை நோயோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோமா இல்லையா நடுவர் அவர்களே? நோய் வந்துடுது இல்லை. இப்போ தாத்தா பாட்டியை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கணுங்க. அதுதான் பண்டிகையின் சிறப்பு, பண்பாடு. இன்னைக்கு யாராவது அப்படி செய்யறோமா? ஒரு கவிஞன் கூட சொன்னா, தாத்தா இறந்து விட்டார், தாத்தா சொன்ன கதைகளில் யாரும் இறக்கவே இல்லை அப்படின்னா. சபாஸ். தாத்தா கதையில் வர்ற ராஜா உயிரோடு இருப்பாரு, தாத்தா கதையில் வர்ற பாட்டி உயிரோடு இருப்பா. அவ சுட்ட வடை கெட்டு போயிடாது, அதை எடுத்துட்டு போன காக்கா உயிரோடு இருக்கும், அதை ஏமாத்த வந்த நரி உயிரோடு இருக்கும். தாத்தா இருக்க மாட்டாரு. தாத்தாவுடைய கதைகள் எப்போதும் உயிரோடு இருக்கும் என்பதுதான் உண்மை. அந்த தாத்தாவை பாட்டியும் கொண்டு அநாத ஆசிரமத்தில், அதுவும் எங்க செல்லக்கண்ணனை நடத்துற அநாத ஆசிரமத்துல கொண்டு விட்டுக்கிட்டு எங்கெங்க பண்டிகையை பண்பாடா கொண்டாட முடியும்? கேளுங்க. ஒரு பையன் திருநீர் விட்டுருக்கானா, அப்போ பண்டிகை அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கட்டுல கூட இடம் கிடைக்காம வரானே சென்னையில இருந்து. வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல குளிக்கிறான் அவன் இல்ல, தலையை ஒரு ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காங்க, கீரி புள்ள படுத்து கிடக்கு தலையில. முக்கா டவுசர் ஒன்று போட்டுக்கிட்டு, பாத்ரூம் போடுற செப்பலை போட்டுக்கிட்டு, என்னைக்காவது அழகான வேட்டி கட்டி அழகான சட்டை போட்டு இளைஞர்கள் இன்னைக்கு பண்டிகையை பண்பாடோடு கொண்டாடுகிறார்களா என்பதுதான். நீங்க தலைக்கு என்ன தேய்ச்சிருக்கியா நீ? முதல்ல அது கேளுங்க. எண்ணெய் வச்சு குளிக்கணுமே, நீ எண்ணெய் தேய்ச்சியா? எண்ணெய் வச்சு விடணும்னா கூட பாட்டி விடணும். அந்த பாட்டியை வீட்டில் வச்சிருக்கீங்களா முதல்ல? அதானே. இந்த மாதிரி பண்பாடெல்லாம் உங்ககிட்ட என்னைக்காவது இருக்கா என்பதுதான் எங்களுடைய கேள்வி நீதிபதி அவர்களே. அது மட்டும் இல்லைங்க, பெரிய கடைகள்ல நாம எல்லா பொருட்களையும் பண்டிகை அன்னைக்கு வாங்குறோம் இல்லையா நடுவர் அவர்களே? ஆமா. யாராவது சின்ன கடைகள்ல வாங்குறோமா? சின்ன கடைகள்லயே பொருட்களை வாங்குங்க, அவங்களும் பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடட்டும். எங்க இருந்தோ ஒருத்தர் அனுப்புற ஒரு பொருளை நம்புற நீங்க உங்க பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய பெட்டி கடைக்காரர் நம்ப மாட்டேங்கிறீங்களேங்க. அதாங்க, நம்ம ஊர்ல வச்சிருக்கக்கூடிய கடைக்காரர் நம்புங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. யாரோ தர்றாங்கன்னு சொல்லி வாங்கிட்டீங்கன்னா அவங்க பாடு என்ன பாடாகும்? 5 நிமிடத்தில் பீட்சாவையும் 6 அமர ஆம்புலன்ஸையும் தருகின்ற தேசம் நம்முடைய தேசம். கார் கடனை தேடி வந்தும் கல்வி கடனை அலைய விட்டும் தருகின்ற தேசம் நம்முடைய தேசம். ஆத்தடி தூசியில காய்கறிகளையும் ஏசியில காலணிகளையும் தருகின்ற தேசம் நம்முடைய தேசம். தீபாவளிக்கு பலகாரம் செய்யறோம், விஜயதசமிக்கு என்னைக்காவது புத்தகம் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கோமா? அதை கேளுங்க. அது மட்டும் இல்லை, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சிலை வாங்குறோம். அது அப்பா சொல்றாரு, நான் தான் இருக்கேனே, எதுக்கு விநாயகர் சிலை? நல்ல சிலையா வாங்கணும்னு தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சிக்கல்கள் நிறைந்த பண்டிகைகளை தான் நான் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், நிம்மதியாக இருக்கிறானா என்பதுதான் எங்களுடைய கேள்வி.
ஒரு மனுஷன் 10 வயசுல அறியாமையில இருக்கணும், 20 வயசுல அழகா இருக்கணும், 30 வயசுல நண்பர்களோட இருக்கணும், 40 வயசுல செல்வத்தோட இருக்கணும், 50 வயசுல மனைவியோட இருக்கணும், 60 வயசுல அனுபவத்தோட இருக்கணும், 70 வயசுல சந்ததிகளோட இருக்கணும், 80 வயசுல சன்னதியில இருக்கணும், 90 வயசுல இருந்தா நிம்மதியா இருக்கணும். அவங்க நிம்மதியா இருக்காங்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. யாரும் இந்த தேசத்துல காதல் இல்லை, குடும்பம் இல்லை. இன்னைக்கு கல்லூரிகளில் மட்டும்தான் நட்பு உயிர்ப்போட இருக்கிறது. வீட்டில் குடும்பங்கள் சந்தோஷமாக இல்லை. இந்த சூழ்நிலையில் பண்டிகைகள் என்பது பண்பாடு அல்ல, அது பெரும்பாடு என்று கூறிய அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பண்டிகைகள் நமக்கு கற்றுத் தருபவை எவை? நமது பண்பாட்டையா, நாம் படும்பாட்டையா? இப்ப அழகா முடிச்சாங்க. எப்படி முடிச்சாங்க? நாம் படும்பாட்டைத்தான் பண்டிகைகள் நமக்கு கற்றுத் தருகின்றன. படும்பாடு, பாடுங்கிற சொல்லு பாருங்க, அது வழக்கு சொல்ல இருந்து வருதுங்க. பாடு என்பது அவன் படுற பாடு, ரொம்ப படுறாங்க, படுறான், படுத்துறான், பாடு. எத்தனை சொல்லு வச்சிருக்கங்க. பேசிதான் அப்படின்னு ஒரு சொல்லு போட்டுக்கங்க. தமிழை ஏன் செம்மொழின்னு சொல்றது தெரியுங்களா? பேசினான் ஒரு சொல்லு போட்டு சீக்கிரம் போடுங்க. கூறினான், செப்பினான், மொழிந்தான், நவின்றான், களறினான், அரைந்தான், புகன்றான். 44 சொல்றதுக்கு தமிழ்ல பேசினான்ங்கிற ஒரு சொல்லுக்கு யார் சொல்றா தெரியுமா? மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் சொல்றாரு. ஆனா இதை எதையுமே நம்ம பயன்படுத்துறது இல்லை. பாருங்க, பேசினான், கூறினான், செப்பினான், மொழிந்தான், நவின்றான், களறினான், அரைந்தான், புகன்றான், அத்தனையும் தூக்கி வச்சுட்டு கொன்னுட்டான், பின்னிட்டான், சொதப்பிட்டான், பிராண்டிட்டான். இப்படி வார்த்தைகள் வந்தா கூட அதே பொருளை தருகிற ஆற்றல் தமிழ் மொழிக்கு இருக்கிறது என்பதுதான் பெருமை. பொருள் மாறாதுங்க, அந்த பொருள் மாறாம இருக்கு. இங்க நம்ம என்னென்ன பாடுபடுறோம் நல்லா அழகா சொன்னாங்க. ஒரு சாதாரணமா நம்ம தட்டில் வச்சு சாப்பிட்ற இட்லி இருக்கே, அது எப்படி வருது? நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப தட்டில் இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்தார். வந்தவுடனே கேட்டார், இந்த இட்லி இப்படி எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், இது தெரியாமலே 8 இட்லி திங்கிறேன், சமயக்கட்டுக்குள்ளே இருந்து வந்துச்சு அப்படின்னேன். அவர் சொன்னார், இல்லைடா அப்படி சொல்லாத, 100 பேர் விவசாயிகள் நிலத்தில் உழுதார்கள், 50 பேர் நடவு செய்தார்கள், 20 பேர் களை பறித்தார்கள், மீண்டும் 100 பேர் அறுவடை செய்தார்கள், 10 பேர் களத்தில் நெல்லை அடித்தார்கள். விவசாயி அந்த நெல்லை கடையில் கொண்டு போட்டார். நான் 1 மாதம் உழைச்சி அந்த நெல்லை அரிசியாக்கி வீட்டுக்கு கொண்டு வந்தேன். உங்கள் அம்மா அந்த அரிசியை ஊற வச்சு உரலில் அரைச்சாங்க. நடுராத்திரியில் எழுந்திரிச்சு உப்பு போட்டு மாவு கரைச்சி வச்சாங்க. காலையில் ஒரு சகோதரி அடுப்பத்தை வச்சு இட்லி சுட்டாங்க, இன்னொரு சகோதரி சட்னி அரைச்சாங்க, இன்னொரு சகோதரி தட்டுக்களை வச்சாங்க. நீ இட்லி திங்கிற, இன்னொன்று வேணுமான்னு கேட்டார். வேணாம்ட்டே. ஒரு இட்லி தட்டுக்கு வரணும்னா இத்தனை பாடுபடணும். சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி, சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி, கம்மாக்கரையை ஒசத்தி கட்டி, கரும்பு கல்லையில் வாக்கியா வெட்டி, சம்பா பயிரை பிடுங்கி நட்டு, தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு, நெல் விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையுங்காலம் தானே மிச்சம்னு சொன்னானே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதுதானுங்க தீபாவளி. எல்லாருக்கும் தீபாவளியா? எங்க நீங்க வாங்களே, மதுரை வீதிகள்லையும் சென்னை வீதிகள்லையும் மற்ற வீதிகளையும் காட்டுறேன். தீபாவளி அன்றைக்கு இரவு, ஏன் இரவு வேண்டாம், விடிய கால வரைக்கும் தெருவோரத்தில் உட்கார்ந்துருக்கிற ஏழை மக்கள் யாரு? அந்த பொருளை விற்பதற்காக இருப்பார்கள். விடிய விடிய அடைக்காத கடைகளை நான் பார்த்துருக்கேன். ஏன் 4 மணிக்கு கூட வடை சுடுறப்ப ஏதாவது உளுந்து வேணும்னா வாங்க வந்தாங்கன்னா கொடுக்கணும். அவர்கள் அந்த உழைக்கிற இனம். அப்படியும் கூட சில நேரம் மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வடமேற்கு பருவக்காற்று தென்கிழக்கு பருவக்காற்று சரியாக இருந்தால், ஐப்பசி கார்த்திகை ஆவணி புரட்டாசி கார்காலம், ஐப்பசி மாதத்துலையும் அது என்ன அடைமழை காலம் வந்துட்டா, அந்த ஏழை வியாபாரிகள் படுற பாடு என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது வித்துட்டு போனால் தானேங்க அவங்களுக்கு தீபாவளி. அதை வித்துட்டு போகணும், அந்த காசை கொண்டு போகணும், அப்புறமேல் தீபாவளிக்கு போகணும். அன்னைக்கு பஸ் இல்லைன்னா வைக்கிறோம், சரியாக பஸ் விட மாட்டேங்கிறாங்க. அந்த டிரைவருக்கு தீபாவளி இல்லையா? அவர் கொண்டாட வேணாமா? அன்னைக்கு சினிமாவுக்கு ஓடுறோம், சினிமாவுக்கு அதை போடுறதுக்கு ஆள் இல்லைன்னா வைக்கிறோம்,
அவருக்கு தீபாவளி இல்லையா? அதைத்தான் அவங்க கேட்குறாங்க. உணவு மட்டும் இல்லைங்க, எந்த பொருளாக இருந்தாலும் அது வாங்குவதற்காக தீபாவளி போனஸ் வரலன்னு வச்சுக்கோங்க, தேதியை எண்ணிக்கிட்டே இருக்கும். அதுவும் பிள்ளைகள் கேட்குறாங்க, அப்பா அவங்க வீட்டிலலாம் போய் ட்ரெஸ் எடுத்துட்டாங்கப்பா, நம்ம எடுக்க வேணாமாப்பா. அவன் மனைவி சொல்கிறாங்க, பிள்ளைகளுக்கு வேணால் கடை வாங்கி எடுத்துடுவோமா, அப்புறமேலு வாங்கிக்கிறோமா? இல்லை கடை வாங்கி எடுக்கணுமான்னு யோசிக்கிறேன், கொஞ்சம் பார்ப்போமே. இல்லை ஒன்று செய்யுங்க, நம்ம வாங்கி எடுத்துடுவோம், அப்புறமேலு கொடுப்போம். சொல்கிறப்ப பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருங்க, எப்போ கடை வாங்க போனாலும் அவர் 10 வயசு பையனை சைக்கிளில் உட்கார வச்சு கூப்பிட்டு போவாருங்க. நான் கேட்பேன், எதுக்காக கடை வாங்க போகிறப்ப பையனை கூப்பிட்டு போகிறீங்கன்னு. ஒன்றுமில்ல, அப்பா எப்படி கஷ்டப்படுறாருன்னு அந்த பையன் தெரிஞ்சுக்கிறதான். அது மட்டும் இல்லை, ஒருவேளை அந்த கடனை கட்ட முடியாமல் நான் போயிட்டா என் பிள்ளை அந்த கடனை அடைக்கணும், அவன்தான் என் பிள்ளை. பார்த்தீங்களா, இது வாழ்க்கை. நாம் உழைச்சா தான் நமக்கு வேலை. அன்னைக்கு காலையில் படம் வந்து சேருங்க, தெரியுமா உங்களுக்கு? காலையில் பணம் வரும், அதுக்குள்ளே வண்டி எடுத்து ஓடி போய் எல்லாருக்கும் ரெடிமேட் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு கொண்டாடிடுவோம். அது வரைக்கும் நம்ம படுற பாடு. அடுத்தது என்ன? உறவு சிக்கல். அடுத்தது என்ன? சூழல். இன்னொன்று பண்பாடு நீங்கள் பேசுகிறீங்களே, அப்படி பேசுகிற போது அதுக்கெல்லாம் ஏற்றபடியாக நீங்கள் இருக்கீங்களா? ஒரு கேள்வி கேட்குறாங்க அவங்க. உடை, நம்முடைய பண்பாட்டை காட்டுகின்ற உடையை நம்ம எடுக்கிறோமா? எங்கேயாவது கடைகளில் கூட நல்ல தமிழ் இல்லையேங்க. உடை எடுக்க போகிற கடையில் எங்கள் பேர் சொல்லுங்க பார்ப்போம். ஆடையகம்னு எங்கே போட்டிருக்காங்க? நான் இலங்கையில் போயிருந்தப்போ பார்த்தேன், யாழ்ப்பாணத்தில். அந்த தமிழை பார்த்த உடனே அப்படியே கண்ணீர் வந்துச்சு. நம்ம இதில் காணோம். இப்போ ஹாப்பி தீபாவளி இதுதானே போடுறோம். எங்கேயாவது தீபாவளி நல்வாழ்த்துக்கள் போடுறோமா? ஒரு காலத்தில் அட்டை வாங்கி அனுப்பணுமேங்க, அழகான அட்டை வாங்கி தீபாவளி வாழ்த்துக்கள். நம்ம வீட்டுக்கு அவர் அந்த போஸ்ட்மேன் வர்றப்ப என்ன சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என் பேருக்கு வந்திருக்கா, தம்பி பேருக்கு வந்திருக்கா, வாங்கி அப்படி பிரித்து பார்த்தா அதில் அன்போடு ஒரு படம் போட்டு நம்ம படமே இருக்குமே, அதெல்லாம் பார்ப்போம். இன்னைக்கு அவங்கள காணோம். வெறும் பொருளாதாரத்தை மாத்திரம் வச்சு சொல்லலைங்க. அவங்க என்னென்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? இவையெல்லாம் இல்லாமல் நீங்கள் கொண்டாடுகிற தீபாவளிக்கு பேர் என்ன? தீபாவளி. அப்பா அம்மா முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க, மகன் அமெரிக்காவில் இருப்பான், மக வந்து கான்வென்ட்டில் படிப்பா. இவங்க எல்லாரும் அங்கங்கே இருந்து ஆளுக்கு ஒரு வாட்ஸ்அப்லையும் வைஃபைலையும் பேசிட்டா அதுக்கு பேர் பண்பாடு மிக்க தீபாவளியா? அங்கே என்ன பண்பாடு இருக்குது? அதில் என்ன நடக்குது? இதுக்கு பேர் பண்பாடா? இந்த நூற்றாண்டில் தான் கொண்டாடுறோமா? இந்த கேள்விக்கெல்லாம் நம்மளால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. நம்ம பதில் சொல்ல முடியாமல் திணறோம், நம்ம நடுங்குறோம். கோயில்களுக்கு போவோம், முந்தி கோயில்களில் கூட்டம் நெறியும். இப்போ பார்க்குறோம், அங்கே போகிறதுக்கு பதிலாக வீட்டில் உட்காந்து பார்ப்போம்னு பார்த்து போயிடுறோம். இப்போ இவங்க சொன்ன மாதிரி நம்மிடத்திலே தீபாவளிக்கான வரவு, தீபாவளிக்கான உறவு, தீபாவளிக்கான உணவு, தீபாவளிக்கான அந்த பண்டிகைக்கான மகிழ்ச்சி, இவையெல்லாம் இருக்கிறதா என்று கேட்டால் இவை முன்னும் இல்லை, ஏன்னா வராததுனால, பின்னும் இல்லை, ஏன்னா அந்த கடனை அடைக்க வேண்டியிருப்பதனால. ஆகவே தீபாவளி போன்ற பண்டிகைகள் நமக்கு கற்றுத்தருவது நாம் படுகின்ற பாட்டைத்தான். இதுக்கு எனக்கு ஐயா ஒரு ஓடி போய் இறங்கி தவிர்வார் போட்டுருக்கேன், கொஞ்சம் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஐயா முடிக்கலை, ஏன்னா நீங்கள் எந்திரிச்சு பாட்டு பாட்டிடாங்கம்மா, கொஞ்சம் இருக்கேன். பண்பாடுங்கிற விஷயத்துக்கு ஞாபகத்துக்கு நான் முதல்ல சொன்னேன், இலக்கியங்களில் பண்பாடு எப்படி சொல்லப்பட்டிருக்கு, மரபுகளில் பண்பாடு எப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி வச்சுக்கேன், எவ்வளவு திருவிழாக்கள் இருக்கோ அவ்வளவு நாகரிகம் மிகுந்தது நம் நாடுங்க. 5 லட்ச ரூபா வச்சு தீபாவளி கொண்டாடுறதா இருக்கட்டுங்க, 50 ரூபா இருந்தால் தீபாவளி கொண்டாடலாம். ஞாபகம் வச்சுக்கங்க, வெறும் 50 ரூபா இருந்தால் கொண்டாடலாம். பணம் இல்லை தீர்மானிப்பது. எது தீர்மானிக்க தெரியுமா? மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம்னா கனாசம். மனம் இருந்தால் நம்ம மனசு. இப்போ சில சமயம் பார்த்துருக்கீங்களா, அம்பாசிடர் கார்னு ஒன்று இருந்துச்சு தமிழ்நாட்டில், இப்போ கொஞ்சம் மாறி போச்சு. அந்த அம்பாசிடர் காரில் அதிகமாக போனால் 5 பேர் போகலாம், 23 பேர் போவாங்க நம்ம ஆளுங்க. டிரைவர் கழுத்தை ஒருத்தர் நெரிச்சிக்கிட்டு இருப்பான், அப்படியே பின்னாடி ஒரு பிள்ளை, பொண்ணு, மாப்பிள்ளை, அத்தனை பேரும் நெருக்கடியில் போவோங்க. ஆனால் என்ன தெரியுமா, ஒரு உறவு என்கிற நெருக்கத்தில் போவோங்க. பணம் இல்லாதவன் ஏழை இல்லைங்க, உறவு இல்லாதவன் தான் ஏழை. ஞாபகம் வச்சுக்கங்க, உறவுகள் இல்லாதவன் ஏழை.
இப்போ இங்கே வாங்க, எது நமக்கு பண்பாட்டை தருவது? ஒரு நல்ல நாளில் என்ன செய்வோம்? முதல்ல வீடு சுத்தம் பண்ணுவோம், முதல்ல தெரு சுத்தம் பண்ணுவோம், வீடும் தெருவும் சுத்தமாகும். முதல் பண்பாடு. இப்போ முதல் வார்த்தை சொல்கிறாங்க, சுற்றுப்புறத்தை நீ சுத்தம் செய், அடுத்து கோலம் போடு, அடுத்து உன்னுடைய உடை பழசாக இருந்தால் புதுசாக்கு. ஏன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானேன்னா நன்னூல் ஆசிரியன் சொன்னா, டேய் பழசு போகும்டா, புதுசு வரும்டா, வந்தா தாண்டா உலகம் எமுங்கும். மாற்றம் என்ற ஒரு சொல்லை தவிர இந்த உலகில் அத்தனையும் மாறும் என்பதுதான் விதி. அப்போ அதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்போ உடைய மாத்திரம், ஒருத்தன் ட்ரெஸ் பண்ணியிருக்கான், என்ன விசேஷம் ஒரு கேள்வி கேட்போம். இன்னைக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை, அதனால நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லுவோமா? இல்லை. தீபாவளியா? முந்தியெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப தீபாவளி முடிஞ்ச மறுநாளைக்கு மறுநாள் லீவு விட்டு பள்ளிக்கூடம் திறந்தோடனே என்ன போட்டு போகும் தெரியுமா? அன்னைக்கு யூனிஃபார்ம் வேணாம்ட்டுருவாங்க. ஏன்னா நம்ம போட்டுக்க ட்ரெஸ்ஸு அது கொண்டு காட்டணும். அது காட்டுறப்ப என்ன சந்தோஷங்கிறீங்க. இப்போ நம்ம முதல்ல என்ன செய்கிறோம்னா சுத்தத்தை பழகி கொள்ளுகிறோம், சுற்றத்தை பழகி கொள்ளுகிறோம். இந்த தீபாவளியை தாத்தாவோட போய் கொண்டாடுவோம்டா, கிராமத்தில் பாட்டியோட போய் கொண்டாடுவோம்டா. புறப்பட்டு வந்த உடனே தாத்தா பாட்டி அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா, எங்கே ஒரு காலத்தில் புகைப்பட கருவி இல்லாதனால தானங்க பலருடைய படம் நமக்கு கிடைக்காம போச்சு. ஒளிப்பதிவு கருவி இல்லாதனால தானங்க நம்முடைய விவேகானந்தருடைய குரல் நமக்கு இல்லாமல் போச்சு. இன்னைக்கு நம்ம கையில் செல்ஃபி இருக்குங்க, அப்படி எடுக்கிறோம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் 3 தலைமுறை உட்காந்துருக்கு. அப்பா தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுடைய தாத்தா, பூட்டே பேரன், எள்ளு பேரன், கொள்ளு பேரன், அத்தனை பேர் உட்காந்துருக்கான். அவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளவு பேரும் எடுத்த ஒரு படத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த படத்தை நீங்கள் வீட்டில் மாட்டிட்டு அதில் யார் மறைந்தாலும் அவர்கள் அங்கே மறைந்தார்களே தவிர இந்த படத்தில் இருக்கிறார்கள். போன தீபாவளிக்கு எடுத்த படம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை சொல்லுகிற வாய்ப்பு நமக்கு அதில் கிடைக்குதுங்க. இன்னொன்று, அவங்க ஐயா சொன்ன மாதிரி உறவுகளை கூட்டு வரணுங்க. நம்ம எல்லாரும் ஒன்று சேர், மேல்நாட்டுகளில் இதெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. நம்ம அப்படி இல்லைங்க. தீபாவளிக்கு வாங்க வாங்க கறி எடுத்துருக்கோம் சாப்பிடுவாங்க. ஏன் எங்கள் வீட்டில் இருக்குல்ல, சரி காலையில் இங்கே சாப்பிடுங்க, மத்தியானம் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம், சாயங்காலம் எல்லாருமே போய் மொத்தமாக சாப்பிடுவோம். உறவுகள் வளருவது அதனால். அதுக்கு மேலே என்ன, நாம் அந்த புத்தாடை உடுத்துனோடனே யார் காலையாவது போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஒன்று இருக்குங்க. இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டு உடனே செய்யக்கூடிய வேலை தெரியுமா? இந்த பைக்குள்ளே கையை விட்டு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ வேண்டாங்க, ஒரு சுருக்கு பையிலேருந்து ஒரு ரூபாய் எடுத்து நம்ம பாட்டி கொடுத்துட்டா அந்த காசுக்கு இணையாக பில்கேட்ஸ் கம்பெனியில் வாங்குகிற சம்பளம் ஈடாகுமா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை. காலில் விழுந்து கும்பிடுறப்ப ஆசீர்வதிப்பு செய்வதற்காக ஒரு உயிர் இருக்கிறது என்றால் அதை பார்க்கத்தானங்க வர்றோம். ஈசலுக்கு 1 நாள் வாழ்க்கை, பட்டாம்பூச்சிக்கு 10 நாள் வாழ்க்கை. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் வாழ்க்கையினுடைய நாள் குறிக்கப்படுது. அதுபோல் ஒரு நாள் மகிழ்ச்சி ஒரு வருடம் முழுவதும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கங்க, அமெரிக்க சம்பளம், சீன உணவு, இந்திய மனைவி, தமிழ்நாட்டு மனைவி. ஏன் தெரியுமா? நமக்கு தான் யாரை எப்படி பார்க்க வேண்டும் என்று தெரியும். சாப்பிட்ட இலையை எடுக்க விட மாட்டோங்க. நம்முடைய பொருள்களுடைய சிறப்பு தெரிஞ்சுக்கங்க. பாலை காய்ச்சாம வச்சா 1 நாளில் கெட்டு போகும், காய்ச்சினா 2 நாளைக்கு கெடாமல் இருக்கும். உர ஊற்றி வச்சோம்னா 3 நாளைக்கு கெடாமல் இருக்கும். மோரா கடைஞ்சி வச்சோம்னா 4 நாளைக்கு கெடாமல் இருக்கும். வெண்ணெய் எடுத்து வச்சோம்னா 1 மாதம் கெடாமல் இருக்கும். அந்த வெண்ணெயை நெய்யாக உருக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, 1 வருஷத்துக்கு கெடாமல் இருக்கும். அப்போ பொருள் உருமாறுகிற போது அதனுடைய ஆயுட்காலம் கூடிக்கொண்டே போகும் என்று சொன்னால், விழாக்கள் வருகிற போதெல்லாம் நம்முடைய ஆயுள் கூடிக்கொண்டே போகின்றது. கஷ்டங்கள் வரத்தாங்க செய்யும். மாவு அரைக்காமல் நிச்சயமாக உளுந்த வடை சாப்பிட முடியாது, நமக்கு தெரியும். ஆனால் சாப்பிடும்போது இருக்கின்ற இன்பத்திற்காகத்தான் அந்த சிறு துன்பத்தை கூட நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பிரசவம் வழிதாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த பிரசவத்தின் போது ஏற்படுகிற வழி முழுவதும் அந்த கையில் அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்தோன்னே ஏற்படுகிற மாற்றம் போல பண்டிகைகளை நாம் எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவில் கொண்டாடினோம் என்று சொன்னாலும் கூட நம்முடைய பண்பாடு காலங்காலமாக
கைமாற்றப்படுகின்றது. அப்போ தீபாவளிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் நமக்கு சொன்னார்கள், நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். அதனால் நம்முடைய பண்டிகைகள் இனிய சொல்லை சொல்லுங்கள், வருகிறவர்களை வரையறுங்கள், சுத்தமாக இருங்கள், நண்பர்களோடு வாழுங்கள், கூட்டு குடும்பமாக இருப்பது நல்லது, சுற்றுப்புறத்தை காப்பது நல்லது, நம்மோடு இருக்கிற கடைக்காரர்களை பாதுகாத்துங்கள், எல்லா உயிருக்கும் எல்லா உணவும் கொடுங்கள், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றெல்லாம் தலை என்று சொன்னால் எல்லா உயிருக்கும் இன்பம் செழிக்குமாறு செய்வதற்கு பண்டிகைகள் தேவை. அதனால்தான் நாம் கடவுளர்களுக்கு கூட பண்டிகை வச்சிருக்கிறோம். கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீராம நவமி, அதே மாதிரி கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், அது மாதிரி ரம்ஜான் கொண்டாடுறோம், புத்த பூர்ணிமா, அதே மாதிரி மகாவீரர் ஜெயந்தி என்று எல்லாம் வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், கடவுளர்களுக்கும் திருவிழாக்கள் உண்டு, அதனால் நமக்கு நன்மைகள் உண்டு. எனவே நமக்கு பண்டிகைகள் என்ன செய்கின்றன என்று கேள்வி கேட்டால், படும்பாட்டையா பண்பாட்டையா என்றார்கள். படும்பாடு சிறிதாக இருந்தாலும் பண்பாடுதான் காலங்காலத்தில் நிற்கும். ஆதலால் பண்டிகைகள் நமக்கு கற்றுத்தருபவை பண்பாட்டைத்தான் 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 என்று அழுத்தந்திருத்தமாக கூறி, உலகெங்கும் இருந்து இந்த அற்புதமான நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கும், இல்லங்களிலும் அவர்கள் உள்ளங்களிலும் வீற்றிருக்கும் ஜெயா தொலைக்காட்சிக்கும் நேயர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.